பார்த்தாச்சு. அப்போ படம் வந்து நிச்சயமா ஒரு நல்ல த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நமக்கு குடுத்துருக்காரு அப்படின்னா, நிச்சயமா இயக்குனருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு அந்த இடத்துல நம்ம தெரிவிச்சே ஆகணும். ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் பத்தி வந்து சொல்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு சில விஷயத்த மட்டும் இப்ப நான் சொல்லிர்றேன். முண்டாசுப்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி இந்த 3 படமும் பார்த்தீங்கன்னா, வேற வேற படங்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த 3 படமும் வந்து ஒரு ஒரு புதுவிதமான படமா அந்த சமயத்துல இருந்தது. முண்டாசுப்பட்டியா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், இப்போ வந்து கட்டா குஸ்தியா இருக்கட்டும், ஃபீமேல் லீட வந்து வச்சு வந்தது. இந்த 3 படங்களையுமே வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படங்கள்ல கோ டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு லாந்தர் படத்துடைய டைரக்டர். அண்ட் இப்போ இந்த படத்தை வந்து இயக்கி அறிமுக இயக்குனரா வந்து அறிமுகமாயிருக்காரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. திரு சாஜி சலீம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். லாந்தர் மாதிரி ஒரு சிறந்த படத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே வந்து தமிழ் சினிமாவுக்கு வரணும், ப்ரொடியூசராக வந்து களம் இறங்கணும்னு காத்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு நல்ல டீம் அமைஞ்சாதான் வர முடியும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி கடைசியாக லாந்தர் டீமோட சாஜி சலீம் அவர்களோட இணைந்து வந்து லான்ச் அவங்களும் ஆயிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ரொடியூசர் திரு பத்ரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எம் சினிமா ப்ரொடக்ஷன் திரு பத்ரி அவர்கள். அகைன் இந்த படத்துல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய திரு ஸ்ரீ விஷ்ணு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் திரு தேவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக லாந்தர் படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு ஞான சௌந்தர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ ஞான சௌந்தர் அவர்களுக்கு இது முதல் படம். ட்ரெய்லர் பாடல்களை பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்காது. சிறப்பான ஒரு ஒர்க் வந்து சார் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த படத்துடைய எடிட்டர் திரு பரத் விக்ரமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ ரீசெண்டாக குட் நைட் அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம். ரீசெண்டாக வந்த படங்களே ரொம்ப நாள் ஓடின படம் அது. ஸோ அந்த படத்துலையும் சார் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. திரு பரத் விக்ரமன் அவர்கள் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடலாம் அவருக்கு. அடுத்ததாக ஜாங்கோ படத்துடைய இயக்குனர் திரு கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ டீமை வந்து வாழ்த்துறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. வெல்கம் சார். ரெண்டு பாடல்களை இப்போ பார்த்தோம். ஒரு பாடலை உமாதேவியும் இன்னொரு பாடலை வந்து இன்னொருத்தரும் எழுதியிருக்காங்க. இன்னும் இருக்கக்கூடிய மற்ற 2 பாடல்களை வந்து தேவா எழுதியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் பாடலாசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய திரு தேவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக நடிகர் பசுபதிராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
அண்ட் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீடாக நடித்திருக்கக்கூடிய சஹானா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ 2வது பாடல் பார்த்தோம், விஷ்ணு லிரிக்ஸ் எழுதியிருக்கக்கூடிய அந்த பாடலில் சஹானா ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. சஹானாக்கு இது முதல் படம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நடிகர் விபின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ விபின் சஹானா 2 பேருமே வந்து டைரக்டர் சாஜித் சலீம் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக 2 பாடல்களுமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்னமும் 2 பாடல்கள் இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் படத்தில், த்ரில்லர்னு பார்க்கும்போது. ஸோ இது எல்லாத்தையுமே சிறப்பாக கொடுத்துருக்கக்கூடிய இசையமைப்பாளர் பிரவீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக திரு கிருபானந்தம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக திரு கணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படம் எடுக்கும்போது இயக்குனர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து உறுதுணையாக இருந்தவர் திரு கணேஷ் அவர்கள், மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து லாந்தர் படத்துடைய கதாநாயகி ஸ்வேதா டாரதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ குதிரைவாள்ன்ற ஒரு படத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீடாக வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க ஸ்வேதா டாரதி அவர்கள். அடுத்ததாக இயல்பான மனிதர், இயல்பான நடிப்பு. நீங்கள் வந்து கதாநாயகன் சொன்னாலும் இல்லை, நான் கதையின் நாயகனா அந்த கதையை வந்து கடத்தி கொண்டு போனால் போதும் அப்படின்ட்டு எப்போவுமே அந்த சட்டிலான நடிப்பை நமக்காக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திரு வித்தார்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக சூதுகவம் 2 படத்துடைய இயக்குனர் திரு அர்ஜுன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸோ டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ சார். அடுத்ததாக இயக்குனர் ARK சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக கட்டா குஸ்தி படத்துடைய இயக்குனர் திரு செல்லா ஐயாவு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எப்போவுமே சிரிச்ச முகத்தோட படபடன்ட்டு இருப்பார். பட் ஸ்டண்ட்டுன்னு வந்துட்டோன்னா அவ்வளோதான், அவர் முன்னாடிலாம் நிற்க முடியாது. வேறு லெவலில் வந்து ஸ்டண்ட்டை நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டண்ட் டைரக்டர் திரு கனல் கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவருடன் இணைந்து தயாரிப்பாளர் திரு PL தேனப்பன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக சிறந்த நடிகர், சிறந்த மனிதர், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா வேலைகளையுமே அவர் கூட சிறந்தன்னு போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சிறப்பாக இப்போ வரைக்கும் தொடர்ந்து இயங்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு MS பாஸ்கர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு பூச்சி முருகன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் காலை வணக்கம். இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்க விருந்தினர்கள் அனைவருக்கும், விளம்பர பத்திரிகையாளர் நிபுணர்களுக்கும், எங்களுடைய வரவேற்பை ஏற்று வந்த எங்களுடைய அண்ணன்கள் தம்பிகள் எல்லாத்துக்கும் வணக்கம். விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் டைரக்டர் பேசுவார். அதாவது ப்ரொடியூசருக்கு வந்து பேச்சுலாம் இல்லை, ஒன்லி வீச்சு. படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம், பட் எங்களை பேச மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டாக இருந்தது. சரி, இருந்தாலும் தேங்க்யூ சார் நீங்கள் பேசினதுக்கு. அண்ட் இப்போது நீங்கள் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். முதல்ல நம்ம இசைத்தட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அண்ட் இந்த டீமை என்கரேஜ் பண்ண வந்திருக்கக்கூடிய அத்துணை இயக்குனர்கள் அண்ட் நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு பூச்சி முருகன் அவர்கள் லாந்தர் படத்துடைய இசைத்தட்டை வெளியிட மேடையில் இருக்கும் அனைத்து இயக்குனர்கள் மற்றும் படக்குழு இணைந்து பெற்றுக்கொள்வார்கள். வீடியோ ஓகேவா? ஓகே, ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சரவணன் சார், ஸ்டில் சார். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் முண்டாஸ்பட்டி டீம்லேருந்து சலீமண்ணா முதல்ல ஒரு இயக்குனராக அறிமுகத்தில் எங்களுக்கு சந்தோஷம். அதுவும் முண்டாஸ்பட்டி ரிலீஸ் ஆன ஜூன் 13 அதே நாளில் ஆடியோ லான்ச் வைக்கிறது, லாந்தர் படத்தோட ஆடியோ லான்ச் வைக்கிறது ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்த விதார்த் சார் மற்றும் எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. லாந்தர் படத்துடைய ஆர்ட் டைரக்டர் திரு தேவா அவர்கள் பேசுவார்கள். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு சாரோட 2வது படம். இந்த படம் நல்ல முறையில் வெற்றியடைன்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம். ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த படத்தில் எவ்வளோ இது இருந்தாலும் கரெக்டாக எங்களுக்கு வேலைக்கு ஃப்ரீடமாக கொடுத்து, எங்களை வேலையை அவ்வளோ ஃப்ரீடமாக ஆக்கி கொடுத்து, கரெக்ட் டயத்தில் ஷூட்டிங் முடித்து 21 நாளில் படத்தை முடித்து இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. 21ஆம் தேதி படமும் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக லாந்தர் படத்துடைய எடிட்டர் திரு பரத் விக்ரமன் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ சலீம் சார் ஃபார் ரோப்பிங் மீ இன் டு த ப்ராஜெக்ட். இது பயங்கர ஒரு பாசிட்டிவான டீமு. அண்ட் தேங்க்ஸ் டு பத்ரி சார், விஷ்ணு ப்ரோ, அண்ட் ஐ விஷ் ஆல் தி கேஸ்ட் அண்ட் க்ரூ ஹோல் சக்ஸஸ் ஃபார் திஸ் டீம். தேங்க்யூ. அடுத்ததா லாந்தர் படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு ஞான சௌந்தர் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் டைரக்டர் ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சொல்லிட்டே இருப்பார் அவர், இந்த நாள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஆல்ரெடி விடியம்பரை காத்துன்னு ஒரு படம் பண்ணோம். அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே 2வது படம் லாந்தர் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ஏஆர்கே சரவணன் தான். ஏன்னா அவரை பார்த்தா நான் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வரணும்னு நினச்சேன். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்க ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முக்கியமாக இந்த இடத்துக்கு வந்து ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். முதல்ல வந்து எங்கள் அம்மா அப்பா, அப்புறம் என் ஒய்ஃபு. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானவர் வந்து சுப்ராஜன் ஒரு அண்ணா. ஏன்னா அவர் தான் வந்து டேரக்டர் எனக்கு இன்ட்ரோ பண்ணி விட்டார். ஸோ அவர் இல்லைன்னா இந்த இடத்துல இவருக்கு டேரக்டர் கூட இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நாளாக இருக்கலாம். அப்புறம் எங்கள் டேரக்டருக்கு வந்து ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் எங்கள் டேரக்டர். அவர் மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவான பர்சன் என்னோட சர்க்கிளில் நான் இப்போதைக்கு பார்த்ததில்லை. ஸோ எது சொன்னாலும் ஓகே சந்தோஷ் பண்ணிக்கலாம், ஓகே சைன் பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நம்ம நிறைய ப்ராஜெக்ட் நிறையா பண்ணிகிட்டே இருப்போம், பெருசாக பண்ணுவோம். ஸோ 21 படம் ரிலீஸு கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். தேங்க்யூ. சாரி
கொஞ்சம் படப்படப்பில் சொல்ல மாட்டேன். வித்தார் சார் பற்றி சொல்லணும், அப்புறம் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். இங்கே இருக்க கொஞ்சம் படப்படப்பாக இருக்கா ஃபஸ்ட் டைமாக தான். வித்தார் சார் வந்துட்டு அவர் ஷூட்டிங்கில் அடிக்கடி கேட்டே இருப்பார், ஏன்னா லோ லைட்டாக இருக்குது, நல்லா இருப்பேனா கேட்பார். அவர் ப்ராமிஸ் சார் கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக இருப்பார். எப்போவுமே ஃப்ரேமில் வர பார்த்து அண்ணா சூப்பராக இருக்கீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் எங்கள் பத்ரி சார் அவர் வந்துட்டு நம்ம ஒன்று கேட்டோன்னா டபுளாக தான் பண்ணி தருவார் அவர். ஸோ அதனால் அவர்கிட்ட அதிகமாக சின்ன சின்ன வாரம் தான் பேசுவேன். பட் இருந்தாலும் அவர் வரும்போதெல்லாம் பயங்கர ஜாலியாக இருப்பார், பாசிட்டிவாக இருக்கும். அவர் ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் அவர். ஸோ அதனால் தேங்க்யூ சார். அப்புறம் எம் சினிமாஸ் டீம் எல்லாருமே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டீம் தான் அப்படின்னு காமிக்க மாட்டாங்க. எல்லோரும் பார்த்தா ஒன்றுக்குள்ள ஒன்று மாதிரி இருக்கும். ஷூட்டிங்கே அப்படி தான் போகும். ஸோ 23 நாள் இந்த படம் முடிச்சதுக்கு ரீசனும் அதுதான். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. விபின், சஹானா, அப்புறம் ஸ்வேதா, ஸோ டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ தெரியுது எப்படி இந்த படத்தை வெறும் 23 நாள்லேயே வந்து முடிச்சிங்க அப்படின்ட்டு. வராங்க, டக்குன்னு பேசுகிறாங்க, போயிடுறாங்க, வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து போயிடுறாங்க. நல்லா சுறுசுறுப்பான ஒரு டீமாக இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட லாந்தர் படத்துடைய டீமை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு இயக்குனர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அயலான் படத்துடைய டைரக்டர் திரு ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தோம், 2 அழகான பாடல்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ ஒரு பாடல் உமாதேவியும், இன்னொரு பாடல்கள் வந்து விஷ்ணுவும் பண்ணியிருந்தாங்க. படத்தில் இருக்கக்கூடிய மற்ற 2 பாடல்களை வந்து தேவா அழகான வரிகள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ லிரிசிஸ்ட் தேவா அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அம்மா இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா மேலே வரீங்களா? கேஜிஎஃபோட ராக்கி பாய் அம்மா பார்த்துருக்கீங்களே, என்னன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படிதான் எங்கள் அம்மா. மேலே வாங்க. ரொம்ப நன்றி. லாந்தர் இரவின் அடையாளம். எனக்கும் என் நண்பன் பிரவீன் 2 பேருக்குமே வந்து பெரிய அடையாளமாகவே இருக்க போகுது இந்த படம். இயக்குனர் சாஜி சலீம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. விதார்த்தனா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? குரம்பொம்மை ஷூட்டிங் கிண்டி பட் ரோட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். அவர் ஒரு யூனிஃபார்மில் இருந்தார், நானும் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்தேன். முதல்ல நான் பாட்டு எழுத வாய்ப்பு கேட்டால் முதல் நடிக்கிற அவர் தான். அவர் படத்துலேயே அறிவு மாறுது. எனக்கு கூடுதல் சந்தோஷம். அங்கேருந்து நித்தில நான் போய் அங்கே போய் டேரக்டர் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிவிட்டார். அவர் பயங்கர டென்ஷனாக இருந்துகிட்டு இருந்தார். நான் நின்று மானிட்டரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கி ராஜானன்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. 9 வருஷமாக அவளை ஃபாலோ பண்ணுறேன். இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நேற்று கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ரிப்ளை எதுவுமே இல்லை. ஸோ விதார்த் சாருக்கு ரொம்ப நன்றி. படக்குழு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நானும் பிரவீனும் நிறைய பாட்டு பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் நிறைய பாடல் கேட்க போகிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா இயற்கையானதுக்கப்புறம் எங்கள் அம்மா 14 வருஷமாக ஃபீனிக்ஸில் உள்ள தியேட்டரில் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்தவங்க. இப்போ அவங்களுடைய பையன் நான் திரையில் நிற்கும் போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு இதை விட வேறு என்ன கொடுத்துட முடியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என் பேராசிரியர் ஜாஃபர் சார் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். என் பேராசிரியர் வந்திருக்காரு. சார் என் சரி இல்லைங்க, நீங்கள் முக்கியமாக அடையாளப்படணும்ல. என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர் புதுக்கல்லூரியில், மேலும் வந்து என்னுடைய கவிஞர் பேராசிரியர் முனைவர் பேராசிரியர் ஆஜாகனி அவர்கள் தான் எனக்கு மிக மிக ஊண்டுதலாக இருந்தவர். தமுக கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் கவிஞர் அறிவுமதி அவர்கள், கவிஞர் அருண்பாரதி அவர்கள்,
கவிஞர் இசாக் அவர்கள், இவர்களுடைய படைப்பு உலகத்தில் தான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க, இவெல்லாம் வருவானா யோசிச்சவங்க, வந்துட்டேன்னு நினைக்கிறேம்மா, தெரியுதா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சாஜி சைமண்ணே ரொம்ப நன்றி. எனக்கு சினிமா பெரிய கதவு மாதிரி இருந்துச்சு. 9 வருஷமாக இருந்தோம். அப்புறம் ராட்சசன் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அவர் பழக்கம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு படத்துலேயே எழுத வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த படத்தில் 2 பாட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த 2 பாட்டு ரிலீஸ் பண்ணுவாரான்னு தெரியல, சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. படத்தில் முக்கியமான பாட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் கேட்ட அந்த பாட்டுடைய சூழல் கதையோட ஒன்றி போகணும் அப்படின்னு சொன்னார். கதையை கேட்டுட்டு கதையே பாட்டாக மாற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாட்டு ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. படம் வந்ததுக்கப்புறம் தான் பாட்டு ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாஜி சலீமண்ணா, நீங்கள் பண்ண உதவியை, இந்த பெரிய விஷயத்தை நான் வாழ்க்கை மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி, சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. பெரிய அடையாளத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்ட்டு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக நடிகர் திரு பசுபதி ராஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரையரங்கிற்கு வந்து படத்தை பார்த்து ஆதரவு அளிக்கும் பொதுமக்களுக்கும் அவர்களிடத்திலே இந்த படத்தை பற்றிய செய்திகளை கொண்டு சென்று ஒரு சிறந்த படத்தை வெற்றிகரமாக ஒரு தயாரிப்பாளருக்கு ஆதரவாக துணை நிற்கின்ற ஊடகவியல், பத்திரிகை அன்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் வேகமாக வந்தேன், ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல, கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, மன்னிக்கணும். நான் ஒரு கோரிக்கையை வச்சேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் வந்து ரொம்ப யதார்த்தமானவர். சினிமா கம்பெனி, இது ஏவிஎம் மாதிரி பெரிய நிறுவனமாக வரும். ரொம்ப ஏவிஎம் சரவணன் சார் மாதிரியே ரொம்ப தன்னடக்கமாக, ஒரு யதார்த்தவாதியாக, ஒரு தொழிலாளி போகிற ஓரமாக நிற்கிறார் எங்கே பார்த்தாலும். அவருடைய ஒரு ஆர்ப்பாட்டமான, ஒரு அலட்டலான ஒரு நடவடிக்கையை அவர்கிட்ட இருந்து பார்க்கவே முடியாது. ஸோ அந்த தன்னடத்துக்காகவே ஒரு கோரிக்கையை நான் வச்சேன் தைரியமாக. சார், லாந்தர்ன்ற படம், லாந்தர் வந்து இருளை நீக்கி ஒளி வீசுவதற்காக லாந்தர் போன்று இந்த மண்ணின் மீது தூக்கி வீசுகின்ற நெகிழி பைகளை தவிர்த்து ஒழிப்பதற்காக துணி பைகள் வர வேண்டும். அந்த துணி பைகளில் லாந்தர் படத்தை அச்சிட்டு அனைவருக்கும் தர வேண்டும். எப்படி ஒருதலை ராகம் படத்திற்கு கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குறப்போ ரோஜாப்பூ கொடுத்தாங்களோ, அதே போல் லாந்தர் படத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் துணிப்பையை கொடுக்கணும். அந்த துணிப்பையில் காய்கறி விதைகளும் கீரை விதைகளும் ஒரு பேப்பர் கவரில் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன். நல்லா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். உடனே சொல்லிடுறேன், 1,00,000 பைக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே, இந்த ஒரு இயற்கை நேசிக்கும் ஒரு கோரிக்கையை நான் வைத்ததற்காக, அவர் ஒப்புதல் அளித்ததற்காக இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை, பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் எனக்கு இன்னொரு மனசுக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கூட நம்ம அயலான் ரவிக்குமார் சார் வந்திருக்காரு. முண்டாசுப்பட்டி டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. சரவணன் சார் என்னை செலக்ட் பண்ணுவார், அர்ஜுன் சார் சூதுகமம் 2 பண்ணவர், அவர் தான் என்னை ஆடிஷன் பண்ணார் ஹேண்டிகேமில். அப்புறம் கார்த்திக் சார், அப்புறம் எஸ்பி கார்த்திக், சுரேஷ், முண்டாசுப்பட்டி, இன்னொரு முண்டாசுப்பட்டி 2 மாதிரி எனக்கு இந்த இடம், இந்த நிகழ்வு எனக்கு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி முண்டாசுப்பட்டி, அப்புறம் மரகத நாணயம், அயலான், இந்த மாதிரி ஒரு வெற்றி வரிசையில் இந்த லாந்தர் நிச்சயம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பாரதம். துணிப்பைகளை மட்டுமே பயன்படுத்தி நெகிழி பைகளை தவிர்த்து ஒழித்து வாழுங்கள். திருமண நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் கேக்குகளை விட்டாமல் மரக்கன்றுகளை நடவு செய்து இயற்கையை நாம் அரவணைத்து வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், ஒரு குரங்கு வீடியோ பார்த்து, குரங்கு வந்து கேரி பேக்கை பசிக்கு சாப்பிடுதுங்க, பார்த்து தான் அழுதுட்டேன். நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன். நம்ம போடுற இந்த மண்ணில் போடுற இந்த பிளாஸ்டிக் குப்பையினால் ஆடு, மாடு, யானை, குரங்கு, நாய், நரி எல்லாம் செத்து போகுது. ஒவ்வொன்று உயிரினத்தின் சுயற்சி வாழ்க்கையில் தான் நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையும் இருக்குது. நீராதாரத்தை கெடுக்கிறாங்க, மண்ணை கெடுக்கிறாங்க, மலையை வெட்டி விற்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக போயிட்டுருக்கு இந்த உலகம். அதனால் இயற்கையை எல்லாரும் நேசித்து வாழணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சாஜி சலீமண்ணை முண்டாசுப்பட்டியிலேருந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கேன் அவர்கிட்ட. அதனால் தொடர்ந்து அவருடைய நட்பு வட்டத்தில் உள்ளவர்களிடத்திலும் அவருடைய இயக்கத்திலும் நான் தொடர்ந்து நடித்து வருகிறேன். அந்த வகையில்
அவருடைய இயக்கத்தில் நான் நடித்தது இது 2வது படம். வெளியாக போகின்ற முதல் படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நடிகர்கள் சங்க துணைத் தலைவர் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு பூச்சி முருகன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் சினிமா புரொடக்ஷன் பத்ரிநாத் நாராயணன் அவர்களுக்கும் இயக்குனர் சாஜி சலீம் அனைவருக்கும், அதர்தான் கணேசன், ஹீரோயின் என் அன்பு நண்பர் விதார்த், ஹீரோயின் ஸ்வீதா, டைரக்டர் பிரவீன், கேமராமேன் சவுந்தர், எடிட்டர் பாரத், மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்புக்குரிய அண்ணன் பாஸ்கர், ப்ரொடியூசர் தேனப்பண்ண, பாடலாசிரியர் உமா தேவி, தேவா, என் அருமை நண்பர் நிகில் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கு என்ன முதல்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொதுவாக சினிமா நிகழ்ச்சிக்கு இப்போ நிறைய நடுவில் ஒரு 1.5 வருஷமாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, போகிறதில்ல, எனக்கு வேலை இருக்கிறதுனால. ஆனால் இந்த நிகழ்ச்சி நேற்று திடீர்னு வந்து சாயந்தரம் வந்து ஒரு நண்பர் கூப்பிட்டார், நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும். என்னங்க நாளைக்கு நிகழ்ச்சிங்க இன்றைக்கி வச்சுருக்கீங்க, என்னங்க சினிமா நிகழ்ச்சி அப்படி தானே? சரி, எனக்கு தெரியும், இருந்தாலும் வரேன்ன. இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் போயிருந்தால் நான் வருத்தப்பட்டிருப்பேன் உண்மையாகவே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிங்க நடந்தது. தம்பி தேவாவா, அவருடைய படம், அவருடைய பாடல் எழுதியிருக்காரு, அவங்க அம்மாவை கூப்பிட்டு மேடையில். இந்த காட்சி உண்மையாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான காட்சி அல்ல, உன்னுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இதை நீ மறக்கவும் கூடாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 23 நாளில் இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம், பெரிய விஷயம். இந்த படத்துடைய பூஜைக்கு நான் வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் பெரும்பாலும் பூஜைக்கு போனவங்க நிறைய விழாவுக்கு போக மாட்டாங்க, பெரும்பாலும் டைம் இருக்காது. நட படம் லென்த்தாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போகும். அண்ணன் தேனப்பனுக்கு தெரியாது பெரும்பாலும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, பெரிய விஷயந்தான். அதே மாதிரி இந்த சப்ஜெக்டு டைரக்டரு படம் பார்த்தோம். அதே மாதிரி க்ரைம் சப்ஜெக்டு, சஸ்பென்ஸ்லாம் இருக்குது. நிச்சயமாக அந்த ஒரு படம் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு இதாக அமையும். நான் உட்காந்துருக்கப்போ அண்ணன் பாசுகிட்ட சொன்னேன், படம் பார்த்துட்டு இந்த லிரிக்ஸு, ஆனால் இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்க அப்படின்னு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை நல்லா வருவார் அந்த தம்பி அப்படின்னு சொன்னார் பாஸ்கரனை. அவருக்கு ஒரு வாழ்த்து, மேலும் ஒரு வாழ்த்து. நான் நேற்று படம் பார்க்குறப்போ லாந்தர் என்ன ஏன்பா பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டேன் என் நம்பரை. லாந்தர்னா ஃபஸ்ட் மைண்டில் நான் நினச்சிட்டு ஹிந்தி மாதிரி என் மைண்டில் தோணுச்சு. அப்புறமா தான் எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து படித்து பார்த்தேன் நைட்டு. லாந்தர்னா அந்த இரவு நேரங்களில் சிம்லின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இரவு நேரத்தில் நம்ம ஊரில் திருநெல்வேலியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த குதிரை மாட்டு வண்டி போனீங்கன்னா கீழே லாந்தர் எரியும். அது எதுக்காகனா அந்த பாதைகளை நம்ம வழி வகுத்து செல்லும், நம்ம வந்து வெற்றி அடைகிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி புயல் காலங்களில் பார்த்திங்கன்னா போர்ட் அண்ட் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா லாந்தர் தான், லார்டன் சொல்லுவாங்க. அதை லார்டன்கிறது தான் லாந்தர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கில காலத்தில் லார்டன் இருந்திருக்காது. ஸோ அந்த அந்த ஆபத்துக்காக அந்த ஆராய்ச்சி மணிங்கிற மாதிரி அந்த அந்த இதை தொங்க விடுவாங்க. ஏன்னா இதிலேருந்து பார்த்து அவங்க பாதுகாப்பாக பயனடையணுங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் லாந்தருங்கிற பேர்லேயே வெற்றி இருக்குது. ஸோ இந்த படமும் வெற்றி அடையுங்கிறது தான் இதோடைய நோக்கமாக நான் இந்த படத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு இதே மாதிரி படங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அளிக்கணும். தேனப்பண்ண தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சின்ன குறுகிய காலமாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன படங்களில் தான் நல்ல சப்ஜெக்ட் வைஸ் தெரியுது. எனக்கு என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்கிறேன். பாஸ்கர் நான் ஆக்ட் பண்ணுறாரு, நிறைய படங்கள் பார்க்குறேன், நைட்டு சன்னத்தில் படம் பார்ப்பேன், எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த படம் இது பாருங்கள், இவர் விதார்த்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக்சுவலி மினிட் பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள் மிக சிறந்து இருக்குது. அதுக்காக பெரிய படங்கள் எல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு அவங்க நீங்கள் ஆதரவு தரணும். ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் ஆதரவு தந்தீங்கன்னாவே போதும் அதுக்கு. அதே நேரத்தில் மைனான்னு ஒரு படம் வந்தது, நான் சினிமாவில் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த படம் மைனா. லாஸ்ட்டில் தான் சார் ஒரு நாள் தேடி கண்டுபிடிச்சி யாருன்னு விசாரிச்சா லாஸ்ட்டில் எங்கள் ஊருக்கார் அவர். எனக்கு அதில் ஒரு பெருமை, திருநெல்வேலியார். ஆனால் அவங்க பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸஸாக இருக்கும் உங்கள் ஏரியா இல்லை, அந்த மலை கீழே பிறந்த ஊர். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கார். அவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா அவங்களுடைய மனைவி பார்த்தேன், இன்றைக்கி அவங்க குழந்தைங்க பார்த்தேன், அதை விட சாஃப்டாக இருக்காங்க. ஸோ உங்கள் வெற்றிக்கு அதுவே ஒரு காரணம். விதார்த் ஆக்ட் பண்ண படம் வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலையே தவிர மக்கள் மனசில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க விதார்த். உண்மையாகவே
உங்கள் படங்கள் தான் பெருசாக சக்ஸஸ் ஆகலையே தவிர சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. அதோட இந்த சின்ன மினி படத்தினால போய் ரீச் ஆக ஈஸியாக இருக்குது. இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் சரியாக போய் ரீச் ஆகணும். நான் வணங்குற தெய்வத்தை குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு நல்ல நேரம். பத்திரிகை நண்பர்கள் அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய ரெக்வஸ்ட்டு, நான் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனுங்கிறதுனால உங்களை ஒரு தாண்மையிலிருந்து ஒரு பத்திரிகை நண்பர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் அதில் மெயின். ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்து நம்ம நடிகர்கள் நிறைய பேர் எங்கள் நடிகர் சங்கத்தில் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் 10% கூட இந்த செய்தி இல்லைங்க, ஆனால் செய்தி வந்து தவறாக வருது. நான் யாரையும் குறிப்பிட்டு எல்லாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல வரல. ஒரு சில நபர்கள் 10% உண்மை இல்லை. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கலான்னு எங்கள் போன செயற்குழுவில் கூட பேசினாங்க. அந்த கோரிக்கையை தான் உங்கள் கூட வைக்கிறேன். நான் எல்லாமே நானும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா முழுக்க என்னுடைய போராட்டங்களை வெளியே எடுத்து சென்றக்கூடிய பத்திரிகை நபர்கள் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 10% கூட நீங்கள் இல்லாத செய்திகளை பண்ணுறீங்க போகிறீங்கன்னு அது எனக்கு நடிகர் சங்கத்து மூலிமா கேட்டதுனால, அதை செயற்குழுவில் பேசினால, அது இதில் பெருசாக பாதிக்கப்படுறவங்க சினிமா நடிகர்கள், சினிமாக்காரர்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால நீங்கள் இதை தயவு செய்து அதில், ஏன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட்லேயும் இருக்கிறதுனால சொல்கிறேன். சில நபர்களை பற்றி போடுறப்போ வெளியே சொல்ல முடியல, சிலவங்க சூசைடே பண்ணிக்கிறாங்க. அதை அவங்கள அதை போராட முடியல. சில நபர்களுக்கு போராட்ட இது கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஒரு நல்ல நேரத்தில் உங்களுக்கு, ஏன்னா பேட்டி கொடுப்பவர்களுக்கும் பேட்டி வாங்குறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு ஜுடிஷியல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தி கோர்ட் சொல்லியிருக்கு இன்றைக்கி. ஸோ தயவு கூர்ந்து இதில் நீங்கள் உதவிட வேண்டும். இந்த படம் வெற்றியடையும் 100 நாள் ஓடணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். எப்பவுமே நம்ம ஒரு நல்ல விஷயம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா பெரியவங்களுடைய வாழ்த்து வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பெரியவங்க அப்படின்னா வயசில் பெரியவங்க அப்படின்றத தாண்டி அனுபவத்தில் வந்து பெரியவங்களாக இருக்கணும். அதுலேயுமே அவங்க சினிமா துறையை வந்து சார்ந்தவங்களாக இருக்கணும். சினிமா துறையில் அவங்க பண்ணுற ஒவ்வொரு வேலையிலுமே பார்த்திங்கன்னா 100% அவங்க உழைப்பை கொடுத்தாலுமே 100% அது ஆடியன்ஸ் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இப்போ இங்கே வந்து பேசக்கூடியவர் பார்த்திங்கன்னா 100% அதை வந்து ரிசீவ் பண்ணிகிட்ருக்காரு. 100 and more than 100 அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து த்ரூஅவுட் த மூவி ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அப்போ கூட ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல அன்பை வாங்கிட்டு இருக்கக்கூடிய திரு MS பாஸ்கர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். முதல்ல வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும், பாராட்டு சொல்லணும். 23 நாட்களில் வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வந்து ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். நான் பார்த்துருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி 23 நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதுவும் இவ்வளோ பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி, ஒளிப்பதிவாளர் திரு ஞான சவுந்தர் அவர்களுக்கும் சரி, அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி, இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள், திரு விஷ்ணு அவர்கள், கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள், எல்லோருக்கும் இந்த சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டுறேன். இந்த படத்தில் பல பேர் வந்து டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு, டெபியூ டைரக்டர் அண்டு ஆர்டிஸ்டில் நிறைய பேர் வந்து டெபியூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம். தம்பி தேவா அவர்கள் வந்து அவங்க அம்மாவை வந்து மேடையில் கூப்பிட்டு இந்த மாதிரி பாராட்டு, இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவனுடைய வாக்குப்படி ஒரு
தாயை வந்து மேடையில் கூப்பிட்டு அவர் வந்து பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். நல்லா மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னாக்க அந்த லைன்லாம் நல்லா கேட்குற மாதிரி இருந்தது இசை. ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பாடினாரு, ஆனாரு, எனக்கு புரியல, என்ன பாடுறாருன்னே புரியல. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசில் வந்து அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட வந்து 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை கடந்தும் நம் மனசில் இருக்குதுன்னாக்கா அந்த பாடல்கள் நல்லா தெளிவாக நமக்கு கேட்டதுனால தான். இன்னொரு விஷயம் சொல்லணும், தம்பி விதார்த் அவர்கள் காற்றின் மொழி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நல்ல அருமையான தம்பி, அருமையான நடிகர். எந்த நேரமும் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அருமையான நடிகர். மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும், பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும். இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பப்ளிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, படம் உங்களுக்கு பிடிக்குதா 4 பேர்ட்டு சொல்லுங்கள். பிடிக்கலை அப்படின்னாக்கா உங்களோட வச்சுங்க. அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்கள வந்து சே அந்த படம் நல்லாவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்பிலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தியேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மொக்க இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க, அவ்வளவுதான். பார்க்கட்டும், எல்லோரும் பார்க்கட்டும். இந்த ஒரு 320 ரூபாயிலேயோ 200 ரூபாயிலேயோ ஒன்றும் நம்ம மாட மாளிகை கூடு கோபுரம் கட்டிட போகிறதில்ல. ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி, நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால், நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார், பாஸ்கரனை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு. ராஜீவ்காந்தி கூட சொன்னாப்புல, சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ன. என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறது இல்லை? நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் நடிக்கிறதுக்கு தயார், கூப்பிடட்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன், சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட ஈக்கி தலையாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன். சின்ன படங்கள் எல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு வந்தாப்புல என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்புல 8 தோட்டாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே, டைரக்டர் வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து நீங்கள் வந்து இது மெயில் அனுப்புங்க, பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் போகிறோம். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருப்பா, ஏன் இப்படி திணற, என்ன சொல்லுன்னு. இல்லை, நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போதுலேருந்து அப்பையிலேருந்து உங்களுடைய ரசிகர், நான் பக்கத்தில் உட்கார சொன்னோன்னு ஒரு மாதிரியாக இருக்க. ஒன்றும் இல்லைப்பா, அப்பான்ற இல்லை சொல்லுன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமல் போகுது, 8 தோட்டா இருக்குது, 8 தோட்டாவும் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது, ஒன்று வெடிக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நல்லா இருக்க ரைட் பண்ணுறேன். சின்ன படம் தான், புது டைரக்டர் தான் பண்ணேன். அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுக்கவும் 2ல் ஒரு அருமையான விஷயம், எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவளிக்கக்கூடியவர்கள், அண்ணன் தேனப்பன் அண்ணன் அவர்கள், மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள். இந்த மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து விதார்த் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற வேண்டும். ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும். அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும். எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும்
அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக லாந்தர் படத்தை வாழ்த்து வந்திருக்கும் சூதுகவும் 2 படத்துடைய இயக்குனர் திரு அர்ஜுன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சூதுகவும் இயக்குனராக வர்றதை விட நான் சலீமண்ணோட தம்பியாக அது ஃபேமிலியில் ஒருவனாக வர்றதை தான் நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக ஆகணும். அதுவும் இல்லாமல் 10 வருஷம் ஆச்சு முண்டாஸ்பட்டி 2 ரிலீஸ் ஆகி. அது அதே டேயில் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் எல்லோரும் திருப்பி ஒன்றா பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விதாஸ் சார், நாங்கள் ரூம்லலாம் ஒன்றா இருக்கும்போது கதை பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் தேட போகிற ஒரு ஹீரோட முதல்ல அவர் இருப்பார் எப்போதும். என்னோடய படமும் நான் அவர்கிட்ட தான் போய் ஃபஸ்ட் நரேட் பண்ணேன். சார் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக ஆகும் சார். ஃப்யூச்சரில் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரும் சார். பெரிய வெற்றி கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த ஹோல் டீம், வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார், அண்ணன் வாய்ப்பு கொடுத்த அவருக்கும் நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி படமாக வர்றதுக்கு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக லாந்தர் திரைப்படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் திரு ARK சரவணன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சலீம் அண்ணன் வந்து எனக்கு ரவி வெளியில் தான் எனக்கு பழக்கம். ஆக்சுவலாக சலீம் அண்ணன் அப்படிங்கிறத விட அம்மான்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பிகினிங்கில் இங்கே முண்டாஸ்பட்டியில் ஒர்க் பண்ண சமயத்தில் வந்து ரூமில் எல்லாம் ஒன்றா ஒரு 7-8 பேர், ரவி, ராம் அண்டு அர்ஜுன், மொத்தம் 7-8 பேர் இருப்போம். அது மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் பண்ணுறவர் வந்து சலீம் அண்ணன் தான். சமையல் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏன் அம்மான்னு சொல்கிறேன்னா எங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லோரும் அதிகமாக சாப்பிட்ருவோம், பத்தாது, அதை மறைச்சிட்டு அவருக்கு பத்தாது, அதை கூட மறைச்சிட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணுவார். கடைசியில் அவர் மிச்சம் மீதி இருக்கும் அந்த பழைய சாதத்தை எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்புறம் எனக்கு மானி தான் தெரியும். அந்த மாதிரி வீட்டில் எங்கள் அம்மாட்ட கூட சொல்லுவேன். அந்தளவு எங்களை வந்து பார்த்துக்கிட்டவர். அது போக ஸ்கிரிப்ட் சென்ஸும் ரொம்ப இருக்கும். எல்லா ஸ்கிரிப்டும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட படிக்க கொடுத்துட்ருக்கோம். அதனால் அந்தளவு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது. அவர் இதுவே லேட்டுன்னு நினைக்கிறேன். அவர் முன்னாடியே படம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி பெறும். அண்டு ஞான சௌந்தர் என்கிற சந்தோஷ் தம்பி மாதிரி நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகும்போது அவன் சும்மா பால் பொறிக்க போட்டுருந்தான். திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேமரா பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னா, நீ எங்கடா கேமரா மேனானா அப்படின்னா எனக்கே ஷாக்காக இருந்தது. அப்போ நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான், சென்சிபிளாக. இப்போ அதிகமாக நிறையா டவுட்ஸ் இப்போ அவங்ககிட்ட கேட்குற அளவு வளர்ந்துருக்கான். இன்னும் அவனும் நிறைய படங்கள் பண்ணணும். அண்டு விதாத் சாரும் முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ராமன் ரவி 2 பேரும் முண்டாஸ்பட்டின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு பார்த்த ஹீரோ விதாத் சார் தான். அப்போவே வந்து அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, ஒரு புது பசங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு நம்பிக்கை கொடுத்து, அவர் கொடுத்த நம்பிக்கையில் தான் அது மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் கூட மூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். அந்தளவு விதாத் சார் இருக்கார். அண்டு ஹீரோயின்ஸ்லேயே தான் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்டு விக்கி மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நாளாக எங்களுக்கு பழக்கம். அண்டு மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரொடியூசர் பத்ரி சார், அவர் திருப்பூர்காரர், எங்கள் அப்பாவோட நண்பர். அவருக்கும் இந்த படம் வெற்றி படமாக வந்து மேலும் மேலும் பல படங்கள் பண்ணோம். மொத்த குழுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மரகத நாணயம் அப்படின்ற ஒரு சிறப்பான படத்தை கொடுத்ததுக்கும் உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அடுத்தடுத்த படங்கள் சீக்கிரமாக நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் மாதிரி கூட எனக்கு லைட்டாக தோணுது. எல்லாருமே வந்து இன்டர்லிங்க்டு, பல கதைகள் வந்து வெளியே வருது. எப்படியும் தனித்தனியாக இன்டர்வியூ எடுத்தால் நிறைய விஷயங்கள் டைரக்டர் பற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சாஜி சலீம் சார் பற்றி. அண்ட் அடுத்ததாக கட்டா குஸ்தி படத்துடைய இயக்குனர் திரு செல்லா ஐயாவு அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சலீம் சார் எனக்கு விஷ்ணு சார் மூலமாக தான் பழக்கம். விஷ்ணு சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், இது மாதிரி முண்டாசுப்பட்டி ராட்சசனில் சலீம்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார், நல்ல டைலாக் சொல்லி கொடுப்பாரு, நல்ல ஸ்கிரிப்ட் சென்ஸ் உள்ள ஆள், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பார், கரெக்ஷன் சொல்லுவார்னு அடிக்கடி சொல்லுவார். அதனாலேயே கட்டா குஸ்தி ஷூட் போகும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சலீம் சாரே வந்து ஒர்க் பண்ணுறது கூப்பிடுவோமா சார் அப்படின்னு. இல்லை, அவர் தனியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சலீம் சார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ண முடியுமா சார்னு. நான் கேட்கும்போது ஆக்சுவலாக ஷூட்டுக்கு 1 வாரம் 10 நாள் தான் இருந்துச்சு. அப்போ சொன்னார் அவர், இல்லை சார் நானும் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த நேரம் வேணாலும் கமிட் ஆகலாம், இந்த நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது சிரமமாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்றீங்க நான் வர்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஃபுல் ஃபிலிம் ஒர்க் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சார், நீங்கள் எப்போ கமிட் ஆனாலும் அன்றைக்கே நீங்கள் கிளம்பிடலாம்,
நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் வந்து கட்டாகுசி வந்து ஒர்க் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தென்காசியில் போய் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ஷெட்யூல் 20 டேஸ் ஷூட் பண்ணோம். ஷெட்யூல் முடியும் போதே அவர் இன்னொரு படம் கமிட் ஆகிட்டார். அவருக்கு கால் வந்து ப்ரொடியூசர்ட்டேருந்து உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்தே சந்தோஷமாக சார் கிளம்பி போனார். அந்த 20 நாளும் சலீம் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவான நபர். அதனால தான் வந்து இப்போ ஒரு படம் முதல் படம் ஒரு டைரக்ட் பண்ணி அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு அதுக்காக எல்லாருமே என்ன வெயிட் பண்ணுவாங்க. அது அந்த படத்தையே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம், இப்போ முடிஞ்சிடும் இப்போ ரிலீஸ் ஆகிடும்னு. ஆனால் அதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் டக்குன்னு அடுத்த படத்தையே முடிச்சிட்டாரு. அந்தளவுக்கு பாசிட்டிவானால். அதுக்கு முன்னாடி அப்படி தான் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு வந்தார், பெரிய பட்ஜெட்டு, அதனால் இப்போ அதை பண்ண முடியாதுன்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க அப்படின்னாரு. இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரொடியூசர்ட்டே வந்து உங்கள் பட்ஜெட் என்னென்னு சொல்லுங்கள், அதுக்கேற்றாப்புல நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொன்னார். அந்தளவுக்கு பாசிட்டிவான நபர் சலீம் சார். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். விதாத் சார் இன்றைக்குள்ள நடிகர்களில் மிகச்சிறந்த நடிகர், அவரும் ஒருத்தர். மைனாலேருந்தே அவரை சூஸ் பண்ணி நடிக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. அவரோட ஒரு கிடாயின் கருணை மனு, குரங்கு பொம்மை, அப்புறம் இருகப்பற்று, என்றாவது ஒரு நாள், குயிகோன்னு எல்லா படங்களும் இப்போ 5ஆமை வரையுமே வந்து எல்லாம் அருமையான படங்களாக வரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வர்ற படங்களில் இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதுக்காக வந்து மெனக்கெட்டு பண்ணணும். அதை நம்பி பண்ணுறாரு. அந்த வரிசையில் லாந்தரம் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாகி 2 பேருக்கும் நல்ல பேர் கிடைக்கணும். எம் சினிமா ப்ரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய லாபமும் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெளியில் வந்து ஒரு காரு 3477 ப்ளூ கலர் கார், அந்த காரை கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 3477. ஓகே. ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் வந்து பேச போகிறாங்க. ஒரு படத்தில் வந்து தேர்வாகி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில சீன்ஸ் அதுமே லீட் ரோலாக கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். சில சீன்ஸ் அப்புறம் ஒரு பாட்டு வந்து இருந்துட்டாலே போதும், அது ஒரு ஒரு நல்ல அனுபவம். அண்டு முதல் படத்துலேயே அதெல்லாம் அமைகிறது வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த படத்தில் வந்து த்ரூ அவுட் த மூவியும் இருக்காங்க. ஒரு பாட்டு நம்ம பார்த்தோம், அந்த பாட்டுலேயுமே வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு முதல் படமாக இருந்தாலும் தொடர்ந்து பல படங்கள் தமிழ் சினிமாலையும் சரி மற்ற லாங்குவேஜ்லையுமே சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வாழ்த்தோட சஹானா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். பிஃபோர் தட் எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஏதாவது தப்பு பண்ணேன்னா ப்ளீஸ் சாரி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஐம் த்ரில்ட் அபவுட் த ரிலீஸ் ஆஃப் த மூவி. இப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஸோ ஐம் நாட் ஏபிள் டு டெல் எனிதிங், பட் ஐ வுட் ரியலி வாண்ட் டு தேங்க் சாஜி சார், பத்ரி சார், Santosh sir, who made me look so beautiful without makeup in the entire movie, and my co-actors Vivin, Vidat sir and Shweta. And yeah, I hope innu nalla Tamil padam pannuven and better Tamil pesuven next time. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சஹானா. கொஞ்ச நேரம் நீங்கள் பேசினாலும் பல பேருடைய சிரிப்பு, ஸ்மைல் வந்து பார்க்க முடியும். சஹானா பேசும்போது ஒரே சிரிப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அடுத்ததான் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய திரு விபின் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அவருக்கும் இது முதல் படம், தொடர்ந்து பல படங்களை பண்ண எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வித்தார்த்தண்ணா, இல்லை நீங்களே கோட்டெல்லாம் போட்டு வரல, நான் போட்டு வந்துட்டேன்னு எதுவும் இல்லை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். லாந்தர் இரவின் அடையாளம், இந்த படத்தின் மூலமாக என்னை அறிமுகப்படுத்தின சாஜி சலீம் டைரக்டருக்கு என்னோட நன்றிகள். மற்றும் இந்த படத்தை தயாரித்த எம் சினிமாஸ் பத்ரி சார், நன்றி சார். என்ன பேசுன்னு தெரில, ஃபர்ஸ்ட் டைம் என்னோடது முதல் மேடை, என்னோடது முதல் ஸ்டேஜ். இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த எங்கள் அப்பா மிஸ்டர் சண்முக சுந்தரம், என்னோட பிரதர் மிஸ்டர் சரவணன், அவங்கள ஸ்டேஜுக்கு மட்டும் வர அங்கே இருக்காங்க.
லாந்தர் இந்த படம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இது. எல்லாருமே பார்க்கணும். ஜூன் 21 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நாங்கள் எல்லாருமே சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களோட கஷ்டம் என்னென்னா, என்னோட இது என்னென்னா, வித்தார்த் அண்ணா கூடயும் ஷெஃப்தா கூடயும் என்னோட காம்பினேஷன் மட்டும் இல்லை. அதாவது நெக்ஸ்ட் என்னோட கோ ஆக்டர் சஹானா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் கஷ்டப்பட்டிருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கள நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமும் ஸ்டேஜுக்கு வாங்க. கார்த்திக் ப்ரோ, கணேஷ், மொசாஃப், திருமலை சார், மதன், ஏன்னா இதில் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறத விட மொத்த அசிஸ்டன்ட் டேரக்டர் மொத்த டீமும் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. டேரக்டர் கூட சேர்ந்து நாங்கள் தூங்கிட்டு வந்தாலுமே சரி, அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க தூங்குனது கிடையாது. நாங்கள் தூங்கினதெல்லாம் அவங்கள பார்த்தது சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்பில் தான் அவங்க எல்லாருமே தூங்கியிருக்காங்க. அதனால் அவங்க கூட ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். சரி வாங்க சார். இந்த படத்தில் வந்துட்டு நான் வந்து செகண்ட் லீடர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அதோட நான் பெருசாக மதிக்கிற பத்திரிகை ஊடக நம்பருக்கு என்ன முதல்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக லாந்தர் படத்தை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய திரு கிருபானந்தன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். சார், உங்களுக்கு கைத்தட்டெல்லாம் அதிகமாக இருக்குது சார். வாங்க சார். பார்த்தீங்கல்ல, ப்ரொடியூசர் அவர்களுடைய நண்பன். அனைவருக்கும் வணக்கம். இதனோட முதல் மேடை இது. என்னோடய நண்பனை படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். இது வெற்றியடைய வாழ்த்துக்கள். நடிகர் அனைவருக்கும் சந்தோஷம். நன்றி. மிக்க நன்றி சார். அடுத்ததா இங்கே மேடையில் பேசின எல்லா பெரிய ஆட்களுமே வந்து சொன்ன விஷயம் வந்து பாடல்கள் ரொம்ப அழகாக இருந்தது, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு த்ரில்லர் கைண்ட் ஆஃப் மூவின்னு வரும்போது ஆர்ஆர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், அதை வந்து சிறப்பாக கொடுத்துருக்காருன்னும் போது த்ரூ அவுட் த மூவி நம்மளை வந்து அந்த சீட் எட்ஜுக்கு கொண்டு வர வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய இசையமைப்பாளர் திரு பிரவீன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவையூர் அனைவருக்கும் வணக்கம். தமிழில் பேசுகிறேன். ஏன்னா அந்த சாங் எல்லாமே ரொம்ப தூய தமிழ் இருந்துச்சு. ஸோ தமிழில் ஆரம்பித்து இடையில இங்கிலீஷ் வரும், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஆகஸ்ட் 15 ஸ்கூல் அசம்பிளி அப்படியே எல்லோரும் அப்படியே இது மாதிரி இருக்குது. ஸ்டேஜில் ஒரு பையன் நிற்கிறான். நின்றுட்டு அப்படியே லெஃப்டில் வாத்தியார் நிற்கிறாரு. பார்க்குறாரு அவரை. பார்த்துட்டு பாடுறா பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பார்க்குறான், அப்படியே முழிச்சிட்டே இருக்கான். அவன் வாயில் காற்று தான் வருது, பாட்டு வரல. அப்படியே கொஞ்சம் முழிக்கிறான். சரி கீழே போடா அப்படின்னு சொல்லிட்டு, சார் கீழே வா கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு நாள் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஒரு நாள் இன்னைக்கா ஒரு நாள் நீ பாடுவேன், நீ நல்லாவே பாடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். ஆனால் எனக்கு ஒரு பெரிய தோல்வி. என்னடா ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய அசம்பிளி நிற்குது, ஒரு பையன் போயிட்டு நமக்கு ஒரு பாட்டெலாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காரு. முதல் நாள் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பினார். அங்கே போயிட்டு ஒன்றுமே பாடாமல் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேமேனு ஒரே கவலை. சரி நமக்கு மியூசிக் சம்மந்தமே கிடையாது, நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிவிட்டு ஸ்கூல் நார்மலாக பண்ணுவோம்ல, அது மாதிரி ரெகுலராக ஸ்போர்ட்ஸு விளையாட்டு அப்படின்னு போயிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. போன பின்னாடி ஹாஸ்டலில் நமக்கு தெரியுமே, எல்லோரும் அப்படியே ஒரே அரட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் ஒரு பழைய ஹார்மோனியம்
எடுத்து ஒருத்தன் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹார்மோனி வாசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காதில் கேட்குது, என்னடா வாசிக்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன். வாசிக்கிறான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, எனக்கு மியூசிக் ரொம்ப தூரம், நீங்களே வாசிங்க, நான் சும்மா வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் கழித்து வச்சுட்டு போயிட்டாரு. சரி, என்ன தான் அமைக்கி பார்க்கலாமே, என்ன இருக்குது ஹார்மோனியத்தில், நம்ம தான் எல்லா வீடியோலும் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனியத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கீ அமைக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது என்னவோ கோஇன்சிடென்ட், அந்த டைம் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பாட்டுடைய அதே பிச் நோட்டு ஸ்கேல் எல்லாமே நான் வாசிக்கிற அந்த நோட்லேயே சிங்க் ஆகுது. என்னது, நம்ம வாசிக்கிறது டியூன், நம்ம டியூனுக்கு தான் பாட்டு ஓடுதா, பாட்டை கேட்டு நம்ம டியூன் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கே தெரியாத ஒரு சிங்க் அப்போ தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ தான் நமக்கு சரி 2-3 நோட்டு வாசிக்க அந்த சாங்குக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன். ஸோ நம்ம ஒரு பாட்டை கேட்டு நம்மளால் வாசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எனக்கு அந்த டைம் தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் என்னுடைய மியூசிக் ஜேர்னி அண்ட் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது. அங்கே இருந்து தான் என்னுடைய ஃபுல் ஸ்டடீஸ் மியூசிக் எல்லாமே ஆரம்பித்தேன். அம்மா அப்பா தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ எதோ பண்ணிக்கோ, படிக்கிற மட்டும் விட்டுறக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பண்ணுறதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு சரி சினிமாவில் போய் எதாவது மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவா வந்துட்டு நட்பு கிடச்சிச்சு. தேவா என்ன சொன்னாப்புல, நம்ம செம்மையாக பாட்டு பண்ணுறோம், ஊரே நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஒன்று அப்படிப்பட்ட சாங் எழுதணும், அப்போ தான் ஊரை பார்க்கும், இல்லைன்னா வேறு மாதிரி சாங் எழுதணும், அப்படி தான் நம்ம ஊரை பார்க்கும் அப்படின்னு ஒரு மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஐடியா சொல்லுவோம், ஏய் கேவலமான ஐடியா இருக்குது, தயவுசெய்து தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரில்லியண்ட்டாக ஒன்று வருவோம், செம்மையாக இருக்குது, இப்போ கொடுக்க வேணாம், பின்னாடி கொடுத்துக்குருவோம், இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாங் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் டெய்லி என்ன பண்ணிட்டோம்னா, இப்படி போனால் சரியாக இருக்காது, நம்ம யாராவது நம்ம டேரக்டர்ஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ணி நம்ம அவங்கள பார்த்து சார் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி லிஸ்ட் போட ஆரம்பித்தோம். இந்த டேரக்டரை பார்க்குறோம், அந்த டேரக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு டெய்லி இன்றைக்கி இந்த 4 டேரக்டர் கவர் பண்ணுறோம், நாளைக்கு அடுத்த 4 டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனி, சாலிகிராமம், விருகம்பாக்கம், அலசரவாக்கம், டெய்லி இது எங்களோட லிஸ்ட்டு. இப்படி தான் போயிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு நாள் ஈவினிங் ஒரு 4 to 5 இருக்கும். தேவா சொன்னாப்புல, நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறோம், இன்றைக்கி தான் ராட்சசன் படத்துடைய ஃபர்ஸ்ட் டே சாங் மூவி ரிலீஸ் ஆகுது, ஒரு முக்கியமான விஐபி நமக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி மாஸ்டருடைய ஆஃபீஸுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போய் வண்டியை நிப்பாட்டிட்டு டியோவில் தான் போகிறோம் 2 பேரும். அப்படியே போய் நிப்பாட்டிட்டு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேவா கூப்பிட்டு அண்ணா வந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சொல்லிகிட்டு இருக்காப்புல. எனக்கு யாருன்னு தெரியாது, ஏன்னா நாங்கள் தேவா 2 பேருமே நாங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம் யாரை மீட் பண்ணலாம் அப்படின்னு. அவர் கொஞ்சம் பேர் தெரியும், எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும். ஸோ ஆனால் தேவாவுக்கு தான் அதிக ஆள் தெரியறதுனால தேவாட்ட நீ ஃபுல்லாக பார்த்துக்கோ, நம்ம போயிட்டு சாங்ஸ் எல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ணா அப்படி மாதம் வெளியில் வர்றாரு, யாருன்னா சாட்சி அண்ணன் வெளியில் வந்துட்டு அப்படியே என்ன வாங்கப்பா அப்படின்னு சொன்னார். அண்ணா வணக்கம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே பாட்டெல்லாம் காமிக்கிறோம். அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. கேட்டுட்டு அப்படியே திருப்பி ஓட்டம் கேட்குறாரு. 2-3 சாங் கேட்டுகிட்டே இருக்காரு. பார்த்துட்டு இந்த லைன் நல்லா இருக்கே, இந்த லைன் நல்லா இருக்கே, இந்த இடத்த சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஓகேண்ணா. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அப்ரிசியேஷன். நீ இது நல்லா பண்ணிக்கன்னு சொல்லும்போது அதுதான் அவனுக்கு ஒரு எரிபொருள் மாதிரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இவ்வளோ நாள் ரொம்ப மோட்டிவேஷனே இல்லாமல் என்னடா மியூசிக் பண்ணோம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பாட்டாக இருக்குது, ஒன்றும் வெளியிலேயே வருது இல்லையா அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணன் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பேக்ட் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு மியூசிக் நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு படைப்பாளி, ஒரு டைரக்டருக்கு என்னென்னா அவருடைய கதையில் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதோடைய நம்ம கதைக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி அண்ணன்ட்ட சொன்னோம், அண்ணா ஒரு சீன் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த டைமில் அண்ணன் ஒரு கதை சொன்னார். அப்படி நம்ம அண்ணனை போய் செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். உட்காந்தே நான் இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் ரெடி பண்ணி மியூசிக் எடுத்துக்கொண்டு அண்ணன் காமிப்போம். அண்ணன் அடுத்த நாள் போய் பார்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பார். இந்த இடத்துல எஃபெக்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்படி தான் சாஜி அண்ணியோடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னியாக ஆரம்பிச்சது. 6 வருஷம், இதெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 6 வருஷமாக அண்ணனுடைய போராட்டத்தோடு நாங்களும் எங்கள் போராட்டத்தையும் அப்படியே பேரலாக ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ கடைசியாக என்னாச்சுன்னா ஒரு நாள் கால் வருது. அண்ணன் சொல்கிறாரு, ஆஃபீஸ் போட்டோம்னா வந்துடு ஸ்ட்ரைட்டாக, நம்ம ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு சொன்னார். தேவா நான் என்ன பண்ணா எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு தேவா எடுத்துக்கிட்டு கடை ஆஃபீஸுக்கு முன்னாடி போயிட்டு நிற்கிறோம். அண்ணா வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையோடைய ஒரு சின்ன சாராம்சம் மட்டும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எனக்கு பிடிக்கிற மாதிரி செம்மையாக ஒரு சாங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார்.
நாங்கள் 2 பேரும் தேவா மூஞ்சி பார்த்துக்கிட்டோம், பிடிக்கிற மாதிரியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஸ்டூடியோக்குள்ளே போய் உட்காரோம். அப்படியே சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ணனை மீட் பண்ணுறோம். அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே சார் சாங்கை கொடுத்துட்டு ஃபோன்லாம் வச்சுட்டு ஹெட்ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் மூஞ்சியை பார்த்துட்ருக்கோம், என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. தேவா நானும் எங்கள் மூஞ்சியும் பார்த்துக்கிறோம், அவரையும் பார்த்துக்கிறோம். அவர் சாங் ஃபுல்லாக கேட்டுட்ருக்காரு. என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா காலம் கொடியது. இந்த சாங் வந்து படத்துக்கு பின்னாடி ரிலீஸ் ஆக போகுது. அதான் ஃபர்ஸ்ட் சாங் நாங்கள் ஒர்க் பண்ணது. அந்த சாங் ஃபுல்லாக ஹெட்ஃபோன் கேட்டுட்ருக்காரு, நாங்கள் அவர் மூஞ்சியே பார்த்துட்ருக்கோம். செகண்ட் டைம் கேட்குறாரு, திருப்பி பார்க்குறோம். நான் பிளான் பண்ணிட்டேன், சரி ஓகே ஒர்க் அவுட் ஆகலை, ஹெல்மெட் எடு, கீ எடு, செருப்பு எங்கே வச்சுருக்கேன் பாரு, அப்படி கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். டப்புன்னு பார்த்துட்டு அப்படியே மூஞ்சில் ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் வந்துச்சு. ஆஹா ஓகே, நமக்கு இந்த படத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிட்டாருன்னா சாங் ஓகே பண்ணிட்டாரு. அப்போ தான் சொன்னால் நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நம்ம படத்தை ஆரம்பிக்கலாம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்களுடைய படம் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ அண்ணா ஒவ்வொரு பாட்டுமே உட்காந்து வரி லிரிக்ஸ், இப்போ நீங்கள் அயல்பறை சாங் கேட்டிங்கல்ல அந்த வரி, ஒவ்வொரு வரியுமே வந்து தமிழில் ரொம்ப ரசித்து இந்த வரி நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு பண்ணலாம் அப்படின்னு. உடையாதை சாங் பண்ணும்போது இந்த வரி பண்ணலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தமிழுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பாட்டு அமைகிறதுக்கு உதவி பண்ணார். ஸோ ஒரு கலைஞருக்கு அவருடைய படைப்பில் நம்ம உறுதுணையாக இருந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் 2-3 விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முக்கியமான விஷ்ணு அவர் என்ன பண்ணார்னா, அயல்வரி சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கை வந்து ஆர்டிஸ்ட் சிங்கருக்கு பாடுறதுக்கு டைமே கிடைக்காது. திடீர்னு டைம் கொடுத்த உடனே விஷ்ணு ப்ரோ உடனே திருப்பூர்லேருந்து அன்றைக்கி நைட்டே கிளம்பி வந்து தூக்கமே இல்லை, ரொம்ப டயர்டாக இருப்பாப்புல இருந்துட்டு உடனே கூடவே இருந்து ஒவ்வொரு சாங்கும் சூஸ் பண்ணுறதுக்கும் ஆதித்யா சாங் சூஸ் பண்ணுறதுக்குமே வாய்ஸ் அவரை சொன்னார், ஆதித்யா வாய்ஸ் சூப்பராக இருக்குமே, ஏன்னா நாங்கள் பிரதீப் மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஷான் லாடன் போகலாம் அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாங்குக்கு கரெக்டாக சொன்னார், ஆதித்யா செம்மையாக இருக்கும், நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு சில முக்கியமான முடிவுகள் டிசிஷன்ஸ் எல்லாமே எங்கள் கூட ஃபுல் டைமாக சப்போர்ட்டாக இருந்து விஷ்ணு பண்ணி கொடுத்தாப்புல. பிக் தேங்க்ஸ் டு ப்ரோ. ஸோ அப்புறம் வந்து மேன் பிஹைண்ட் த ஷோ சொல்லவே இல்லைனா பத்ரி சார் அவருடைய கொள்கையை நமக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ பத்ரி சாருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. இங்கே முக்கியமாக வந்து ஒரு ஃபோனில் காலர் டியூன் கேட்பீங்கள்ல, ஆனால் ஒருத்தர் வந்து கால் பண்ண பின்னாடி காலர் டியூன்னு அப்போ தான் ஆரம்பிப்பார். அது யாருன்னு கேட்டால் கார்த்திக், இசையே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாப்புல. ஸோ இது மாதிரி பல ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று பாஸ்கர் அண்ணா, நாங்கள் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கோம், அவர் வந்து தனியாக சத்தம் கேட்டுட்ருக்கோம், யார் தனியாக ஒரு ஹார்மோனிஸ் அந்த ஸ்ருதியே இல்லாமல் ஹார்மோனி ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்ப்போம், அவர் தான் பாஸ்கர் அண்ணன். ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மிக நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப தேவை. சாஜியானா உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படத்துடைய அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு அறிமுகம் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியோட இருப்பேன். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக அனல் பறக்கும் ஒரு ஸ்பீச்சை கொடுக்க இருக்காரு ஸ்டண்ட் இயக்குனர் திரு கனல் கண்ணன் அவர்கள். சார் வாங்க. ஓ இதுதான் விஷயமா, சீக்கிரம் முடிச்சிட்டாரா மியூசிக்? பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் என் வணக்கம். இந்த படத்து டைட்டில் லாந்தர் டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த அந்த நினைவுகள் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த காலத்திலே பாராஜா சொல்லியிருப்பார், யாரிடவே அந்த லாந்தர் வச்சா கேட்பாங்க. ஏன்னா அது 2வது இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் கேட்டு சொன்னாங்க. எப்போவுமே லாந்தர் எப்போவுமே த்ரில்லர் தான். அந்த இப்போ எந்த ஷார்ட்ஸ் எடுத்தாலுமே அந்த சோர்ஸ் இருக்கு, இந்த ஷேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும். ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதெல்லாம் வரும்போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் நடந்து வரும்போது கொஞ்சம் காவி விழுந்துருச்சு. அதை எடுத்து கொடுத்த சகோதரர் விதார்த்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. காவியை காப்பாற்றிய அது இல்லாமல் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் தாக்கி பேசுவதற்காக உண்மைகளை பேசும்போது பேசுவாங்க. என் நண்பன் வந்து தேனப்பன், அவர் வந்து சாதாரண தேனப்பன் இல்லை, அது ஒரு கருத்து. ஸோ ஏன்னா அவர் சமயத்தில் ஒரு கருத்து சொல்லிட்டார். அப்போது எல்லாருமே அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்.
சில பேர் அவரை ஃபோனில் மிரட்டலாம் விட்டாங்க. ஏன்னா அவரை எந்த மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டார். ஏன்னா அவர் ஒரு டானப்பன். ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நான் வித்யாசாருக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த படத்தில் இந்த ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் வித்யாசாருக்கு. மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்த காக்கிக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு PL தேனப்பன் அவர்களை டானப்பன் என்று பெயர் சூட்டிய அனல்கண்ணன் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி. தற்போது சாரே வந்துட்டாங்க, உங்களுக்கு வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் வந்திருக்கும் இயக்குனர் மற்றும் நம்ம நண்பன் கனல்கண்ணன், அப்புறம் பேசிட்டு போன பூச்சி முருகன் சார், MS பாஸ்கர் மற்றும் எல்லாருக்கும் என்னோட பசுபதி ராஜ் சார், மிச்சம் அந்த படத்தோட தயாரிப்பாளர். அப்புறம் நான் இங்கே வந்தது வந்து நம்ம நண்பன் என்னோடய பிரதர் மாதிரி வித்தார்த்துக்காக தான் வந்தேன். அவர் நம்பி நம்ம ஒரு படம் பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு படம் பார்க்கணும், டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா படம் தேட்டரில் இல்லைன்னா ஓடிடியில் பார்க்குறோம் அப்படின்னா வித்தார்த்து போனால் நம்பி போய் படம் பார்க்கலாம். அந்தளவு ஒரு கதை நாலேஜ் உள்ள ஒரு நடிகர். அதனால் வித்தார்த்தோட படங்கள் வந்து நிச்சயமாக அவரோட உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இன்றைக்கி இல்லை நாளைக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அது இந்த படம் மூலமாக கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் ஸ்வேதாவை பார்த்தா அப்படியே ஸ்னேகாவை பார்த்த மாதிரியே இருக்குது, ஸ்னேகா சிஸ்டர் மாதிரியே இருக்குது. ஐ திங்க் குதிரவால்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கனல்கண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு மேடையில் ஒன்றும் பேசல. உண்மைதான், கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. லாஸ்ட் மேடையில் பேசினேன் இல்லையாக்கா, உத்தமவில் பஞ்சாயத்து. அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு வச்சுங்க. சினிமாவில் சகஜம் தானே. என்னோடய கருத்து நான் சொல்கிறேன். இது நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாரோட கருத்தும் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதனால் இந்த படம் மேலும் இந்த படத்தின் இயக்குனர் நிறைய படங்கள் பண்ணி பெரிய இயக்குனர் ஆகணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளரும் பெரிய படங்கள் பண்ண என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தமிழ் படத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் ஒரு அழகான தமிழ் பேசக்கூடிய ஒரு கதாநாயகி கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே குதிரைவால் படத்தில் வந்து ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லாந்தர் படத்தில் ஹீரோயினாக நடித்திருக்கக்கூடிய ஸ்வேதா டாரதி அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்னேகா மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் அப்பா எப்பவுமே என்ன அதே சொல்லிகிட்டு இருப்பார், ஸ்னேகா மேம் மாதிரி இருக்கீங்கன்னு. தேங்க்யூ சார். லாந்தர் இரவின் அடையாளம், இது எனக்கு கெரியரையும் தாண்டி எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு இந்த படம். என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களெல்லாம் தந்திருக்கு. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஃபஸ்ட் தேங்க்ஸ் நான் வந்து நிக்கில் முருகன் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இந்த மேடையில் இல்லை. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னா எனக்கு இந்த லாந்தர் கிடச்சிருக்காது. ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் சார். ஐல் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார். அவர் எல்லா இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எங்கே இருந்தாலும் அந்த தேங்க்ஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு சாஜி சலீம் சார். எனக்கு நான் போய் ஆஃபீஸில் பேசும்போது எனக்கு என்ன நரேட் பண்ணாங்க. நான் ஒரு தயக்கத்தில் இருந்தேன், சார் ஒரு தயக்கத்தில் இருந்தார். எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற தயக்கத்தில் இருந்தேன். சாஜி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டரில் ஒரு நரேஷனில் ஒரு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் சாருக்கு தயக்கம் வந்தது. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஜானு. தேங்க்யூ ஸோ மச் சார். எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். விஷ்ணு சார், பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரில, எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் தென் ஞான சௌந்தர் சம்சான், நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை. எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாரு கூடமே அவ்வளோவா பாண்டிங் இல்லை. ஃபஸ்ட்டு நியூ டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
டைரக்டர் சார் கூட வைப் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சம்சான் கூட நல்ல வைப் கனெக்ட் ஆகிடுச்சு. கியூட்டி பை அவர் அந்த மாதிரி தான் இருக்கும். செட் வாஸ் ஸோ ஜாலி. சம்சான் இருந்தால் நல்லா டைம் போயிடும். டைரக்டர் சார் அப்படி ஒரு கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே ஃப்ரேமிங் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணிவிடுவார். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல காம்போ பாண்டிங் இருக்குது. நிஜமாக தான் சார், நிஜமாக தான் கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே லைட்டிங் பண்ணுவார் இந்த டிஓபி. நெக்ஸ்ட் எல்லோரும் இந்த டிஓபிக்கு வாய்ப்பு கொடுங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கார்த்தி ப்ரோ, வினோதினி, கணேஷ் ப்ரோ, மிச்ச எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டிஓபி எப்படி கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே மாற்றுவாரோ அந்த மாதிரி அப்படின்றதுக்குள்ளே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி போனதுனால தான் எங்களால் 23 டேஸில் முடிக்க முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ், பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர்ஸ். அண்ட் ஹீரோ ஆஃப் த ஷோ பிரவீன் ப்ரோ, உங்கள் மியூசிக்கு நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு ஃபேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேம்க்கு பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ தூய தமிழில் நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. அயல் பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரட். ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேலே நான் கேட்டுருவேன், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டு சக்தி ஸ்ரீ மேம் டூ. அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா. சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு, பட் நோ ஆப்ஷன் விபின். நம்ம நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. தேங்க்யூ, எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வரப்போகிற, உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது, சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை, நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆகுது, எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும். ஜூன் 21 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ டீமே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலான டீம் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. எல்லாருமே ஜெயிப்பீங்க. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்கிறேன். ஒரு ஹீரோ வந்து நம்ம பார்க்குறோன்னும் போது ஹீரோ அங்கே இருக்காரு அப்படின்னு சில பேர் தயக்கத்தோடு அப்படியே தூரமாக இருந்துருவோம். பட் வித்தார்த்தை வந்து எப்போ பார்த்தாலும் போய் பேசணும்னு தோணும். ஏன்னா நம்மள ஒருத்தராக தான் வந்து அவரை பார்க்குறோம். அவருடைய வெற்றியை வந்து மக்கள் அவங்களுடைய வெற்றியாக வந்து கொண்டாடுவாங்க சார். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு சாருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை பேச விடல, நீங்களே பேசுங்க சார். ஆயிடுச்சான். மேடையில் வந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். லாந்தர் எம் சினிமாஸ் சாஜி அவரோட வந்து விடியுமுறை காத்திரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன். அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிறாங்களோ அந்த டீம்ஸ், முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது அதை நடித்தோம். ஏன்னா என்னோடய ரோல் வந்து ஒரு 10 நாள் தான். 10 நாள் ஆக்ட் பண்ணதில் என்ன நடந்ததுனே தெரியல, கடன்னு ஓடிச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டிஓபி வந்து சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீனை காட்டினார். ரொம்ப பியூட்டிஃபுல். அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தருடைய க்ளோஸ்அப் வரணும், அதுக்கு வந்து அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா, அது விக்ராந்துக்கு வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு, எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, இல்லை நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. நான் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது. அது ஒரு 7 நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு. அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டயத்தில் தான் சாஜி வந்து வேறு ஒரு படம் கமிட் ஆகி ஷூட் போகிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணபோது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க, என்றைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னா. இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும், அதான் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, இல்லை ஹீரோட டேட்டு அப்படின்னா, வேறு ஒரு ஹீரோ இருந்தது, அதனால் இப்போ எனக்கு ஒன்று இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நான் பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னா. இல்லை சார் உங்கள் சம்பளம் அப்படின்னு.
அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. இல்லை அதான் அப்படின்னாரு. சரி, ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அது வெளியில் வரதுக்காக அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு இவர் வேறு இடத்துலையும் போய் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது. அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது. இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு அப்படி ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயந்தான். சரி, நான் பரவாயில்ல, அதை விட்டுருங்க, நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன், ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா. அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க. சின்ன சம்பளம் தான், ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன். அப்பா நாளான்னைக்கு ஷூட் போக போகிறீங்க, எனக்கு கதை என்னன்னு தெரியாது, கதையை சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அதுக்குள்ளே எதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு. அதெல்லாம் தான் சார், நீங்கள் அப்படியே இருக்கிறது தான், அப்படியே வந்தால் போதும். நான் போலீஸ்னு ஐயோ போலீஸுங்கிற, நான் அதுக்கு வந்து ஒரு 3 மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி வரலாம் அப்படின்னு. இல்லை சார், இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள், காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான், நீங்கள் இப்படியே வந்தால் போதும். அப்படி தான் ஆரம்பித்தேன் ஷூட்டு. இப்போது இயக்குனர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் தேவா, நடித்த நடிகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிக் ரைட்டர், இப்படி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். இவங்க எல்லாருக்கும் என்னால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். மெயினாக தேவா, நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. கவலைப்படாதீங்க, இந்த படத்துலேருந்து சினிமாவே உங்களை ஃபாலோ பண்ணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன், இப்படி ஒரு படத்தில் வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஏன் சொல்ல வரேன்னா, இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க. நான் இதுவரை யாருக்காகவும் இல்லை, ஒரே ஒருத்தர், இந்த பத்ரிநாத்துங்கிற ஒருத்தர் தான். அந்த பத்ரி தான் ரொம்ப, நான் வந்து ஏவிஎம்லேருந்து எல்லார்ட்டையும் பண்ணிட்டேங்க. இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. நான் எத்தனையோ ஏவிஎம்மில் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன். விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம், அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை. ஆனால் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது. ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர், அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க பையன் தனுஷ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக, எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கி வரையும் இருக்காங்க. சரி, இவர் அவ்வளோ பெருசாக இருக்கட்டும், இவரை சுற்றி கிட்டத்தட்ட இவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இவருடைய ஒரு 1000 கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன். இவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க நண்பர்களாக. ஆனால் அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் கும்பிட்றாங்க. ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிட்ற ஒரு முதலாளிங்க அவர். நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும் நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு மனிதர், அவர் சினிமா மேலே அவ்வளோ பேஷன் இருக்குது, ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய நான் ப்ரேயர் பண்ணுறதே. இந்த படம் எங்களுடைய திறமைகள் பூரா வெளியில் வந்துடும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், நீங்கள் படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிடுவீங்க. அவங்களுக்கு இந்த படத்தோடைய திறமைகளை வச்சு எல்லாருக்குமே ஒரு வேலை கிடச்சிரும். ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக 50ல் 100 படம் பண்ணுவார். அவ்வளோ சினிமா மேலே ஒரு ஆவல் இருக்குது. கண்டிப்பாக சார், நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் அவர்கிட்டே சொன்னேன், நான் உங்கள் சினிமாக்களில் அடுத்த சினிமாக்களில் நான் நடிக்கிறேன்னா நடிக்கலாம் பிரச்சனை இல்லை. நல்ல கதை நல்ல படம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேறு ஆக்டரை வச்சு கூட பண்ணுங்க, ஆனால் நீங்கள் பெருசாக வாங்க, அப்படி தான் சொன்னேன். நான் வந்து டக்குன்னு இப்படி ஒருத்தரை அவரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதான் இல்லை. இந்த சினிமா அவருடைய எண்ணம், அவர் பெருசாக வரணும். இந்த சினிமாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோட என் உரையை முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்றாங்க, நிறைய சொன்னால். அப்புறம் இதில் இருக்கிற பங்கெடுத்த மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குனர்கள்லாம் எங்கே இருக்கீங்க? ரவி சார், ஆக்சுவலாக அவர் சொல்லணும், ராமு, ரவி, அப்புறம் சங்கர் 3 பேர் தான் முண்டாசுப்பட்டி அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து வர சொன்னால் 3 பேரும் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த 3 பேருமே இன்றைக்கி ஒரு இயக்குநர்களாக இருக்கிறாங்க, அதுவும் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க, நானும் அப்படியே தான் இருக்கேன். அந்த ஃபோட்டோ இப்போயும் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு 3 பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்.
3 பேருக்கிட்டே மாற்றம் இல்லை. ராமுட்ட தான் லைட்டாக மாற்றம் இருக்குது, கொஞ்சம் முடியெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு, மித்தபடி அப்படியே தான் இருக்கிறோம். உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு, அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த அத்தனை இயக்குனருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த படம் துவக்கட்டும், நடக்கட்டும். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். லாந்தர் திரைப்படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அயலான் படத்துடைய இயக்குனர் திரு ரவிக்குமார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை, இணையதள ஊடக, தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல படக்குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒரு முதல் திரைப்படம் ப்ளஸ் தொழில்நுட்ப கலைஞர் நிறைய எல்லாருமே கிட்டத்தட்ட முதல் முறை பணியாற்றுங்கிறது அந்த படம் ரொம்பவே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த படம். ஏன்னா அவங்களுடைய அதிகபட்ச நேரத்தை அவங்க அந்த படத்துக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை உங்களுடைய லைஃப்பை அவங்க பார்த்துருப்பாங்கும்போது அந்த முதல் படம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்குமே. அந்த வகையில் தயாரிப்பாளருக்கும் இது வந்து ஒரு முதல் திரைப்படமாக இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த ஒட்டுமொத்த குழுவினரே அவர் நம்பி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். பொதுவாகவே வந்து கதைகள் உருவாக்குற இடங்களுக்கு அப்படின்னு பார்த்தா மக்களோட நிறைய கனெக்ட் இருக்கிற ஒருத்தங்களுக்கு தான் நிறைய கதைக்களமும் கதாபாத்திரங்களும் உருவாகும். நம்ம அந்த வகையில் பார்த்து ஒரு வக்கீல்கிட்டையோ போலீஸ்கிட்டையோலாம் நம்ம போய் பேசணுன்னா அவங்ககிட்ட நிறைய கதைகள் இருக்கும். ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட பேசினா கூட நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அவங்க சந்தித்த மனிதர்களையும் பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க. அதிலும் வந்து வக்கீலோ போலீஸோ கூட நடந்து முடிஞ்ச சம்பவத்தை சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்டோ டிரைவர்கள் பார்த்திங்கன்னா நடந்த கதையில் ஒரு பகுதியாகவே இருப்பாங்க, அவங்க சாட்சியாகவே இருப்பாங்க. நிறைய ஆட்டோ டிரைவர்கள் துடிக்க உயிரை காப்பாற்றிருப்பாங்க, நிறைய விஷயங்களில் பங்கெடுத்திருப்பாங்க. ஏன்னா ஆட்டோ டிரைவரை பற்றி சொல்கிறேன்னா, சலீமனை தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக தான் எனக்கு அவரை முதல்ல தெரியும். எப்படி தெரியும்னா, நாங்களாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் சினிமாவுக்கு போயிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு எனக்கு அவர் அறிமுகப்படுறாரு. ஒரு 2006-07 அந்த காலகட்டத்தில். ஸோ நான் அவரை வீட்டுக்கு தேடி அவரை போகும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் அந்த வேலையை எவ்வளோ நேர்மையாக செய்ய முடியுமோ நீங்கள் பார்ப்பீங்கள்ல, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து விட்டுட்டு போன பேக்கை வந்து பத்திரமா கொண்டு போய் கொடுத்தாருன்னு, அப்படியாப்பட்ட ஆட்டோ டிரைவர் அவர். அந்த வேலையை அவ்வளோ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உண்டான எந்தவித ஒரு வளமையான தன்மை இல்லாமல் ஒரு நேர்த்தியான ஒருத்தராக இருந்தார் அப்போவே. நான் அவர்கிட்ட பேசும்போது, ஏன்னா திருப்பி வந்து ஆட்டோ ஓட்டுறீங்க போது இல்லை நான் முயற்சி செஞ்சேன், இருந்தாலும் குடும்பத்தை நான் வந்து பார்க்கணும். ஒரு குடும்பத்தை தாங்கி நிறுத்தி ஒரு சினிமாக்குள்ளே முயற்சி பண்ணிக்கிட்டு குடும்பத்தை தாங்கி நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் இந்த பொறுப்புகளை குறைச்சிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் இந்த குடும்பத்துக்காக ஓடி ஒவ்வொரு வேலைகளும் செய்யும்போது பார்க்கல அவர் மிகச்சிறந்த மனிதராக அப்போவே எனக்கு தெரிஞ்சார். அவரிடம் அவ்வளோ கதைகள் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் அவ்வளோ கதாபாத்திரங்களை அவ்வளோ விஷயங்களை சொல்லுவார். அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா இவ்வளவு அனுபவம் இருக்கிற உங்களுக்கு இவ்வளவு வாழ்க்கை அனுபவம் இருக்கும்போது நீங்கள் இந்த வாழ்க்கை அனுபவங்களையும் நீங்கள் படமாக்கினாலே போதும். ஏன்னா அவர் ஆரம்ப காலத்தில் நிறையா கொஞ்சம் ஃபேண்டஸியான கதைகள் நிறையா அவர் வச்சுருக்காரு. அந்த கதைகள் நிறையா சொல்லுவார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை நிறையா இருக்குன்னா நீங்கள் அது பக்கமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் வந்து உருவாக்குனது அந்த விடியும் வரை காத்திருங்கிற படம். அந்த படம் வெகு சிறப்பாக வந்திருக்கு. கூடிய விரைவில் அந்த படம் வரும். அந்த படம் ஒரு சிறு தாமதத்தை சந்திக்க நேரும்போது கூட மனம் தளராமல் திரும்ப உடனடியாக அடுத்த ஒரு கதையை உருவாக்கி அடுத்த ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி திரும்பி அடுத்த ஒரு படத்தை அவர் ஆரம்பிச்சுட்டாருங்கும் போது எனக்கு உண்மையிலேயே சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லை. ரொம்ப அவரை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும்போது நிறையா பேர் சினிமாவில் வந்து கொஞ்சம் லைட்டாக மனம் தளர்ந்துருவாங்க. நமக்கு ஏன் அப்படி ஆச்சுங்கிறத அந்த யோசனைக்குள்ளேயே முழுகிடுவாங்க. ஆனால் இவர் வந்து அதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கதைக்கு மூவ் ஆகி போனது ரொம்பவே சந்தோஷம். அந்த படத்துக்கும் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ண சித்தார்த் சார் வந்து விதார்த் சார் வந்து ஆதரவு கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விதார்த் சார் வந்து நாங்கள் 2012 வாக்கில் நாங்கள் வந்து அவரை சந்திக்கிறோம். அவர் வீட்டில் போயிட்டு நானும் ராமும் வந்து அப்போ முண்டாஸ்பட்டி கதையை வந்து அவர்கிட்ட முதல் முறையாக நரேட் பண்ண போனோம். அப்போ வந்து எங்களுக்கு சினிமாவில் யாருமே தெரிஞ்சவங்களே கிடையாது. ஊர்லேருந்து வர்றோம், திருப்பூர் மாதிரி ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே நாங்கள் வந்து ரயில் விட்டு இறங்கி நேராக வந்து அவர் வீட்டுக்கு அட்ரஸ் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு அவர் வீட்டுக்கு போய் அவரை சந்திக்கிறோம், கதை சொல்கிறோம். அவர் கேட்குறாரு, கதை சொல்கிறோம், கேட்குறோம். அதை தாண்டி அவர் எங்களை வந்து அணுகின முறைங்கிறது வந்து நாங்கள் யாரோ, ஆனால் அவ்வளவு ஒரு பணிவாக அல்லது ஒரு பாங்காக எங்களை அணுகி உடனே வாங்கினேன் அவர் காரில் எங்களை கூப்பிட்டு போய். ஏன்னா கதை சொல்லி முடிச்சோன்னே ஒரு சாப்பாட்டு வேலை வந்துருச்சு.
வாங்க எங்களை அவர் காரில் ஏற்றிக்கிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதித்யா இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து எங்களை சாப்பிட வச்சு அவ்வளவு அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு நடிகர் வந்து இப்படி கூட தெரியாத ஒருத்தவங்களை இவ்வளவு இதுவாக நடத்துவாரா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயந்தான். இது மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கணுங்கிற ஒரு இதை வந்து அவர் எங்களுக்கு அப்போவே கொடுத்துருக்காரு. இன்ன வரைக்கும் அவருடைய ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது. எப்பவும் வந்து அவர்கிட்ட வந்து எந்த ஒரு ஆலோசனைகளும் கேட்கல. இந்த படத்துக்கு அப்போ கூட நான் அவர்கிட்ட பேசினேன் சலீமனுக்காக. இந்த படக்குழு அனைவரும் வெற்றி பெறணும், வெற்றி பெற்றே தீருவாங்க, அது வந்து நிச்சயமான ஒன்று. வந்திருந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ லாந்தர் படம் அப்படின்னும் போது ஒரு போலீஸ் அதிகாரி ப்ரொஃபஷனாக அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பர்சனலாக வரக்கூடிய ஃபேமிலி, இந்த ரெண்டுத்தையுமே எப்படி சரிசமமாக பேலன்ஸ்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது. ஆனால் இந்த படத்துடைய இயக்குனர் சாஜி சலீம் வந்து எப்படி ப்ரொஃபஷனையும் பர்சனலையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாருனா, தன்னுடைய மனைவி சாஜி பேரை வந்து தான் பேரில் சேர்த்துக்கிட்டு சாஜி சலீம்னு சொல்கிற அளவுக்கு அவர் கரெக்டாக பேலன்ஸாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். லாந்தர் படத்துடைய இயக்குனர் சாஜி சலீம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். சினிமா ப்ரொடக்ஷனுடைய அழைப்பை ஏற்று இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த படத்தை பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல. ஏன்னா படத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் நான் சில 2-3 முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை மட்டும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். முதல்ல என்னுடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் அவர்கள் என்ன நம்பிக்கையில் வந்து நான் சொன்ன கதையை எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லாமல் கேட்டதெல்லாமே மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. உண்மையை சொல்லப்போனால் அவர் கூட ட்ராவலான இந்த 1 வருஷம்தான் என்னோடய பேங்கில் பேலன்ஸே மிச்சம் இருந்தது. அது வரைக்கும் 0 அக்கௌண்ட்டில் இருந்த என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற காலத்தில் தான் ஓரளவுக்கு பணத்தோடு இருந்தது. ஏன்னா கேட்டு கொடுக்க மாட்டார். நான் கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவர் போகும்போது ஒவ்வொருத்தரும் கேட்டு பணம் கொடுன்னு சொல்லி அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். இது மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு தடவை கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அனுபவிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் கூட முண்டாசுப்பட்டியில் ட்ராவல் பண்ண எல்லாம் என்னுடைய சக இயக்குநர்கள் எல்லாமே மேக்ஸிமம் படம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு திறமையானவங்களை தான் ராம் சாரும் ரவி சாரெல்லாம் சூஸ் பண்ணி பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஒரு படம் நல்ல படமாக அந்த படத்தை எப்படி கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னுடைய பத்திரிகை நண்பர்களுடைய கையில் தான் இருக்குது. பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு ஒரு புது இயக்குனருக்கான சின்ன தடுமாற்றங்கள், தவறுகளை மன்னித்து இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வாங்க. என்னோடய வெற்றிக்காக மட்டும் இல்லை, என்னை நம்பி களம் இறங்கி இருக்கிற என்னுடைய ப்ரொடியூசர், அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் எப்போவுமே இருக்கும். எப்போவுமே சிரிச்ச முகமாக இருப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூடுதலான ஒரு புன்னையை அவர் முகத்தில் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அது தவறிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி எனக்காக நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க இந்த சினிமா உலகத்தில். எங்கள் அப்பா KN முகமது ஷரீஃப், இந்த இடத்துல அவருடைய பேரை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அவர் என்னுடைய ஆர்வத்தை புரிஞ்சுட்டு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு நாவல்ஸ்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி, அவர் படித்ததை திரும்ப கேட்டு எழுத படிக்க சொல்லி இப்படி நிறைய கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி பார்க்குறதுக்கு இல்லைனாலும் அவருடைய முதல் இது தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய மாமியார், நான் சினிமா உலகத்துக்கு வரணுங்கும்போது நான் முதல்ல போய் வாய்ப்பு கேட்டது எனக்கு மாமியார்கிட்ட. ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருந்தது. இந்த ஃபேமிலியை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தால் தான் நான் சினிமாக்குள்ளே வர முடியுங்கனால போய் கேட்டேன். மறுவார்த்தையே சொல்லாமல் நீங்கள் போங்க மருமகனே, உங்களால் ஜெயிக்க முடியும்னு அனுப்பிவிட்டாங்க. அவங்க இன்னொரு தாயாக இருந்து அந்த வேலையை செய்ததுனால தான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு முக்கிய விஷயம் என்னென்னா, என்னுடைய மனைவி சாஜிதா பானு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் நான் செஞ்சதை திருப்பி செஞ்சிட முடியும். எனக்கு உதவியாக கிடச்ச எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க முடியும். ஆனால் என்னுடைய மனைவி எனக்காக 15 வருஷம் தியாகம் பண்ணி விட்ட அந்த வாழ்க்கையை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. இனிமேல் அவளை சிறப்பாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவள் இல்லைன்னா அந்த ஸ்டேஜுக்கு என்னால் வந்திருக்கவும் முடியாது, பேசியிருக்கவும் முடியாது. அதனால் என்னோடய மனைவியை வந்து நான் எந்த இடத்துல வச்சு பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. நான் எமோஷனல் ஆகிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குனர்கள், சும்மா சொல்லக்கூடாது. ஒரு டைரக்டர் அப்படின்னா சும்மா ஒரு டைரக்டர்லாம் ஒரு படம் எடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. டைரக்டர் கூட அந்த உதவி இயக்குனர்கள் இருக்கணும். உதவி இயக்குனர்கள்லாம் கிடையாது, அவங்க உதவிய இயக்குனர்கள். ஏன்னா நாளைக்கு அவங்க எல்லாருமே படம் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது.
ரொம்ப இரவு பகல் தூக்கம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, அதுபோக டென்ஷனாக நம்ம கண்டபடி பேசுகிற அந்த திட்டியும் வாங்கிட்டு, நல்ல துணிமணி இல்லை, இது எல்லாத்தையும் தாண்டிட்டு எனக்கு கிடச்சிடும். ஒரு படம் நல்லா ஓடிக்கிட்டால் எனக்கு அடுத்து ஒரு படம் கிடச்சி போயிடுவோம். அவங்க எப்படின்னு தெரியாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நினைக்காம அவங்க அந்த தேனி மாதிரி பறந்து பறந்து வேலை செய்கிறாங்க. என்னுடைய அசோசியேட் டைரக்டர் கார்த்தி, அவன் இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா, அவன் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. என்னை தூங்க வச்சு அவன் வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போ அவன் இனிமேல் தான் தூங்குவான்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கான். அதுபோக என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம், பத்ரி சார் வந்து எனக்கு ஒரு டீம் கொடுத்தாரு. பாஸ்கர்ஜி, விஷ்ணு ப்ரோ, அப்படி ஒரு டீம் கொடுத்தாங்க. எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. விஷ்ணு ப்ரோ வந்து சொல்லப்போனால் அவர் ஒரு இன்னொரு டைரக்டர் மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் பங்கெடுத்து அந்த கருத்துக்களை சொல்லி அந்த படம் இந்த அளவுக்கு தெளிவாக வர்றதுக்கு விஷ்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். சும்மாலாம் சொல்லக்கூடாது. வந்தோம், கடமைக்கு வேலை செஞ்சவங்களும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களுக்கு பங்கெடுத்துக்கிட்டார். எல்லா விஷயத்துலையும் கேட்பார். ஒரு சின்ன மியூசிக்னாலும் உடனே என்னை கூப்பிட்டு, சார் அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சார், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒரு இந்த படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய ஒளிப்பதிவாளர் ஞானசௌந்தர் என்ற சந்தோஷ், நான் சந்தோஷ் தான் கூப்பிடுவேன். அங்கே நாங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டோம். ஸ்பாட்டியெல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல தான் இருந்துக்குவோம். என்ன சொன்னாலும் சந்தோஷ்க்கு 2 நிமிஷம் போதும். அதை நான் என்ன ஷார்ட் சொன்னாலும் சரி, அந்த லைட்டிங் 2 நிமிஷம் தான், 3ஆம் நிமிஷம் போகலான்ட்டு வந்து நின்றுவார். ஒரு டீ குடிக்க விட மாட்டார், அவ்வளோ ஃபாஸ்ட்டு. வருங்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக இந்த தமிழ் சினிமாவில் அவர் இருப்பார். அதே மாதிரி இந்த மேடையினுடைய கதாநாயகன் நம்ம பிரவீன், பார்க்கும்போது ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருந்தால் கூட எல்லா இதுவுமே அவர் கையில் இருந்துச்சு. ரொம்ப நல்ல டெக்னீஷியன், இவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணுவார்னு நானும் முதல்ல நம்பலை. ஒரு ப்ரொடியூசர் கேட்பார், என்ன நம்பிக்கையில் பிரவீனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு. ஏதாவது வாசிடுவான் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாவே வாசித்தார். அதனால் அவருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எடிட்டர் நம்ம பரத் ப்ரோ, ஒரு சிக்கலான டைமில் தான் நான் அவரை அணுகி இந்த விஷயத்த சொன்னேன். அதெல்லாம் வந்து அப்போ வந்து அவர் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டார் ஒரு எடிட்டராக. அதை பற்றியெல்லாம் மைண்டில் அவர் வச்சுக்கல. டக்குன்னு வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை உண்மையை சொல்லப்போனால் லாஸ்ட்டாக இந்த ஒரு 20 நாள் அவங்க டீம் ரொம்ப கடுமையாக பாடுபட்டுருக்குறாங்க. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் தேவா, அவர் வந்து என்னோட ஒரு அங்கம்னே சொல்லலாம். ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அவருக்கான பட்ஜெட்லாம் கொடுத்தோம். ஆனால் அவர் எதையாவது உருட்டி கொண்டாந்து வச்சு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டே இருப்பார். நான் ஒவ்வொரு ஸ்பாட் நகர்ந்து போகும்போது அங்கே ரெடியாக இருக்கும். அதுக்கடுத்தது வேறு ஸ்பாட்டுக்கு போயிடுவார் அவர். அந்த அளவுக்கு ஒரு துரிதமான நண்பர், ரொம்ப நல்ல ஒரு கலை இயக்குனர் அவர். அவருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. பத்திரிகையாளருக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்குமே நன்றி, பாடலாசிரியர்களுக்கு நன்றி. இனி என்னால் வேறு எதுவும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா எனக்கு இது முதல் மேடை தான். நன்றி. சாரிங்க, நான் சொன்னேன்ல திட்டு வாங்குறதுக்குன்னே பக்கத்தில் நிற்கிறேன். அதாவது இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் எனக்கு நிகில் சார் வந்து பயங்கர உயரத்தில் இருந்தார். ஏன்னா அவர் இப்போ நம்ம பாரத பிரதமர் மோடியோடைய நிகழ்ச்சியிலையும் அங்கே இருப்பார், கமல்ஜி அங்கேயும் இருப்பார். அவரை வந்து நம்ம படத்துக்கு கூட்டிகிட்டு வர்றோம், எப்படி நம்ம கூட அணுக போகிறவரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள்சிட்டி. அவரை சொல்லப்போனால் டக்குன்னு கூப்பிட்டா ஒரு டீ கடைனாலும் சரி, எங்கேனாலும் டக்கு வந்து சொல்லுங்கண்ணா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இது பண்ணுவார். அவருடைய அந்த பிஆர் டீம் வந்து ரொம்ப நல்லா இந்த ஒரு வாரமாக ப்ரோக்ராம் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நிகில் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி என்னென்னா கதாநாயகி கொடுத்தாங்க. கதாநாயகியை எனக்கு கொடுத்தாரு. நான் தேடி போன கதாநாயகி கிடைக்காத சந்தர்ப்பத்தில் இந்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. எனக்கு ரொம்ப நன்றி சார், நிகில் சார். அடுத்தடுத்த படங்களை நீங்களும் எனக்கு பிஆர்ஓவாக இருந்து என்னை ஓரளவுக்கு உயரத்துக்கு தூக்கிட்டு வாங்க. அப்புறம் விதாத் சார் பற்றி எல்லாருமே சொன்னாங்க. விதாத் சார் எப்படின்னாக்கா, ஒரு முதல் பட இயக்குனருக்கு விதாத் சார் மாதிரியான ஒரு ஹீரோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு 50% சுமை குறையும். ஏன்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அவருக்கு நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சீனெல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். முதல் தடவை நீங்கள் கதை சொல்லும் போதே கதைக்குள்ளே போயிடுவார். ரெண்டாவது நீங்கள் அங்கே என்ன ஷாட் வைக்க போகிறீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டா போதும். உங்களுக்கு அதிகபட்சமான வேலை கட் சொல்கிறது மட்டும்தான், கரெக்ஷன் சொல்கிறது இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அடாப்ட் ஆகி வர்ற ஒரு மனிதர். ஸ்பாட்டில் இருந்து நம்ம சொல்லாமல் அவர் எந்த ஒரு காலத்துக்கும் கேரவன் போனதில்லை. நான் 2 படம் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் டைரக்டரோட அனுமதி இல்லாமல் கேரவனுக்கு போக மாட்டார். இன்னும் கூட 25-30 படம் ஹீரோவாக பண்ணிட்டார்.
அவரெல்லாம் எவ்வளவோ உயரத்தில் இருக்கணும், ஆனால் நம்ம கூடவே தான் இருப்பார், நம்ம கூடவே தான் ட்ராவல் பண்ணுவார். இந்த போலீஸ் கேரக்டர் கூட சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியெல்லாம் சொல்லவே இல்லை, கேரக்டரோட தன்மையை மட்டும் சொல்லிட்டு வந்தேன். எப்படி இருக்கணும்னு கேட்டால் 2 ஐடியா சொன்னேன். இருங்க நான் வரேன்னு சொல்லி போட்டு அந்த ஸ்பாட்டில் அந்த யூனிஃபார்மோடு வந்து நின்னார். அசந்து போயிட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு கெட்டப் தான் இந்த கெட்டப். இதுக்குடைய முழுக்க அந்த கிரெடிட் வந்து விதாஸ் சாருக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த கெட்டப் வந்து அவர் தான் பிளான் பண்ணி வந்தார். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன், இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் சார்னு சொல்லி போட்டு அதை படம் முழுக்க அவ்வளோ அழகாக பிரதிபலித்தார். அந்த கேரக்டருக்கு 100% உண்மையாக இருந்த ஒரு மனிதர் வந்து விதாஸ் சார் தான். அவருக்கு காலம் நெடுகிலும் என்னுடைய நன்றியை நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய முதல் படம், அடுத்தது 2வது படமான லாந்தர், எல்லாத்துலேயும் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பாக இருந்தது. நன்றி சார். அப்புறம் இந்த கதை இந்த படம் உருவாகிறதுக்கு முதல் முயற்சி எடுத்தது வந்து பத்ரி சாரோட சேர்ந்து கணேஷ் சார். ஏன்னா அந்த கணேஷ் சாரும் பத்ரி சாரும் முதல் தடவை வந்து இந்த கதையை கேட்டாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தோன்னே அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையை கவனிக்காமல் பேசுவாங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு கணேஷ் சார் திரும்பி இந்த படம் நாம தான் சார் பண்ணுறோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2வது நாள் கூப்பிட்டு வாங்க வடபழனி கோவிலுக்கு வாங்க, நம்ம அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அட்வான்ஸ் வாங்கின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தாங்க. கணேஷ் சார் உங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. எல்லாத்துக்குமே நன்றி. பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை பற்றின கருத்துக்களை உண்மையாக எழுதுங்க, எனக்கு அது போதும். நான் ஒன்றும் பொய்யா எழுத சொல்ல, உண்மையாக எழுதுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தயாரிப்பாளருடைய நண்பன் திரு கணேஷ் அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்து 9 to 11 தான் சொன்னாங்க. இது போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட லாந்தர் மூவியோட ட்ரைலர் என்ன பார்த்தோமோ மெயின் பிக்சர் போயிட்டுருக்குமே இருக்குது. ஒவ்வொருத்தரும் எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டாங்க. நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மற்ற நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மேலும் இந்த படத்தில் வந்து நாங்கள் நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம். முதவே நல்ல ஒரு ஹை டெக்னாலஜி, ஹை டெக்னீஷியன்ஸ், நல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ் மூவி எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய ஸ்டூடியோவில் தான் வந்து நேக் ஸ்டூடியோவில் பண்ணோம். அந்த குவாலிட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, அட்டகாசமாக இருந்திருக்கும். ஒரு பெரிய படத்துக்குள்ளே பெரிய பட்ஜெட் என்ன இருக்கோ அதை நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நேக் ஸ்டூடியோக்கு மிக்க நன்றி. அப்புறம் மற்ற மியூசிஷியன், டைரக்டர், ஆக்டர், என்னோடய நண்பர் பத்ரி, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம். இது அவுட்புட் வந்து June 21 உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து நீங்கள் மிக்க சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி. சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவி போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு இண்டக்ஷனாக இருக்கணும். மேலும் தியேட்டர்லேயே பாருங்கள். முக்கியமாக நீங்கள் எல்லாமே யூடியூப் எல்லாமே வந்து உலகமே உங்கள் கையில் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு தொழில் டெக்னீஷியனாக இருக்கட்டும், மற்ற ஆக்டராக இருக்கட்டும், இதேமாரி ஒரு நிறைய ஃபேமிலிஸ், நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் இருக்காங்க. இதை நம்பி தியேட்டரில் பாருங்கள், உதவி பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். லாந்தர் படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை சிறப்பாக அமைச்சு கொடுத்தவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக வந்து எல்லாருமே சேர்ந்து அமைச்சு கொடுத்துருக்கீங்க. படமும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. June 21 படம் ரிலீஸ் ஆக இருக்குது. எல்லாருமே தேட்டரில் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். படமும் வந்து த்ரில்லர் பேஸ்டாக இருக்கிறதால நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் இந்த விழாவில் கலந்துக்கிட்ட சிறப்பு விருந்தினர்கள், இயக்குநர்கள் எல்லாருக்குமே லாந்தர் படக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றிகள். தேங்க்யூ.